So live ஆயிடுச்சாப்பா ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம ஏஇக்கான டெஸ்ட் பேட்ச்க்கான டிஸ்கஷன்ஸ் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ நம்ம சைடில் எல்லாம் கிளியராக இருக்குல்ல? ஸோ இப்போ நம்மளோட இன்ஸ்டியூட்டில் ஏஇக்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆல்மோஸ்ட் அட்டன் பண்ணியிருக்காங்க அண்ட் அதர் ஸ்டூடெண்ட்ஸுமே அட்டன் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ அந்த டெஸ்ட் பேட்சோட கொஷின்ஸ் எப்படி இருக்குது, அடுத்ததாக அதுக்கான கிளியர் டீட்டெயில்டு சொல்யூஷன்ஸை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். குட் ஆஃப்டர்நூன் ஆதிகேஷவ். ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா கொடுத்துருந்தீங்க, ஓகேங்களா? ஸோ சடனாக இந்த எக்ஸாம் வந்ததுனால மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்னால சரியாக பண்ண முடியல, ஓகே. ஸோ பட் இருந்தாலும் நம்ம ஆல்ரெடி சொல்கிறது தான்ப்பா. ஸோ இந்த டெஸ்ட்டை ஃபுல் ஃப்ளெஜ்டாக கொடுங்க, ஓகேங்களா? இந்த டெஸ்ட்டை உங்களோட ரியல் எக்ஸாமாக கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ அந்த ரியல் எக்ஸாமாக கன்சிடர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒவ்வொரு டெஸ்ட்டும் கொடுங்கப்பா, ஓகேங்களா? ஸோ நம்ம சைடில் எல்லாம் கிளியராக இருக்குது. ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பிகாஸ் நமக்கு ஒரு சப்ஜெக்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் டெஸ்ட்லேயும் நமக்கு 50 கொஷின்ஸ் இருக்கும். இப்போ நெட்வொர்க் அனாலிசிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு எத்தனை கொஷின்ஸ் இருக்கும்னா இட் இஸ் 150 கொஷின்ஸ் இருக்கும்பா, ஓகேங்களா? ஸோ நம்மளோட டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ என்னோட பேட்டர்ன் எக்ஸாம் பேட்டர்னை தான் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோம். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்டில் வெயிட்டேஜை நம்ம செட் பண்ணுறோம். அடுத்ததாக அந்த சப்ஜெக்டோட சிலபஸை நம்ம பார்க்குறோம். அந்த சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த வெயிட்டேஜை ஸ்ப்ளிட் பண்ணி டிஎன்பிசி ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ மோர் தேன் த டிஎன்பிசி ஸ்டாண்டர்ட் நம்ம போக மாட்டோம். ஸோ நம்மளால் கண்டிப்பாக ஒரு அஷூரன்ஸ் கொடுக்க முடியும்ப்பா. ஸோ நம்ம டெஸ்ட் சீரீஸில் நீங்கள் எடுக்கிற மார்க்கை விட கண்டிப்பாக அதிகமாக ரியல் எக்ஸாமில் எடுப்பீங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ஸோ ரியல் டிஎன்பிசி டெஸ்ட் சீரீஸில் எப்படி உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் கஷ்டமாக இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் டெஸ்ட் சீரீஸை மேனேஜ் பண்ணியிருப்போம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு அப்ரோச் இருந்தால் மட்டும்தான் 45+ எடுக்க முடியும். ஸோ இல்லைன்னா உங்களால் ஈஸியாக 45+ எடுக்க முடியாது, ஓகேயா? ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு டெஸ்ட் சீரீஸ் எல்லாம் எழுதுறாங்கன்னா அந்த டெஸ்ட் சீரீஸ் அந்த ஸ்டூடெண்ட்க்கு டைம் மேனேஜ்மெண்ட்டை சொல்லி கொடுக்கணும். அடுத்தது அந்த கொஷினை எங்கிருந்து படிக்கணும், ஸோ நம்ம எந்த இடத்துல வீக்காக இருக்கோம், இந்த மாதிரி எல்லாமும் செக் பண்ணுற மாதிரியான ஒரு டெஸ்ட் சீரீஸாக நம்மளது இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த சிமிலர் கொஷின்ஸு ஷுவராக உங்களுக்கு டிஎன்பிசியில் ரிப்பீட் ஆகும், ஓகேங்களா? ஸோ அதனால இந்த டெஸ்ட் சீரீஸை நல்லா பண்ணுங்கப்பா. ஸோ அதுதான் நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுறது. ஸோ ரியல் எக்ஸாமாக நீங்கள் நினச்சி ஒவ்வொரு டெஸ்ட்டும் கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரிலாக்ஸாக எழுதுங்க, எக்ஸாமை வந்து ரிலாக்ஸாக எழுதுங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், டெஸ்ட் சீரீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் எப்போவுமே சார் ஸ்டூடெண்ட் வந்து இப்போ இருக்கிற ஒரு 50 to 55 டேஸ் தான் இருக்குது. இந்த 50 to 55 டேஸில் நம்ம சடனாக ஒரு கிளாஸஸை கொடுத்து அந்த கிளாஸஸ்க்கு அப்புறமா நம்ம டெஸ்ட் எழுதுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம், ஓகேங்களா? அதனால நம்ம இன்ஸ்டியூட்டில் மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்குறோம்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ்க்கு கொடுக்குறோம், ஓகேங்களா? நான் உங்களுக்கு பேசிக் கிளாஸஸை டீச் பண்ணிடுவேன்ப்பா. ஸோ பேசிக்ஸ் இல்லாமல் டெஸ்ட் அட்டன் பண்ண முடியாது. ஸோ ஃப்ரம் வெரி ஃபர்ஸ்ட் பேசிக்ஸும் உங்களுக்கு இருக்கும். அந்த பேசிக்ஸ்க்கு அப்புறமா நம்ம கோர்ஸோட டீட்டெயில்ஸை பற்றி சொல்கிறேன், ஓகேங்களா? அந்த கோர்ஸுக்கு அப்புறமா உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஏன்னா நமக்கு டிஎன்பிசியில் டெக்னிக்கலில் பார்த்தீங்கன்னாப்பா 200 கொஷின், ஓகேங்களா? டெஸ்ட் பேட்ச் டிஏக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு கோபி. ஸோ அதுக்கு இன்னும் நமக்கு டைம் இருக்குல்ல. ஸோ வில் லான்ச் இன் நெக்ஸ்ட் வீக், ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம கோர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பேசிக்ஸை சொல்லி கொடுத்துட்டு நம்ம உங்களுக்கு ஒரு 5000 கொஷின்ஸ் கிட்ட ப்ராக்டிஸ் பிளான் பண்ணியிருக்கோம்ப்பா, ஓகேங்களா? ஸோ ஒரு 5000 கொஷின் பார்க்குறீங்கன்னா 200 கொஷின் தானே எக்ஸாமுக்கு, கரெக்டா? ஏன்னா இப்போ இந்த இருக்கிற இந்த 50 to 60 டேஸ் ஆஃப் டைம்ல நம்ம ஈஸியாக ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னா கொஷின் வழியாக கற்றுக்கலாம், ஓகேயா? டைரக்டாக நான் உங்களுக்கு கான்செப்ட் நடத்தினேன்னா அதில் எப்படி கொஷின் கேட்பாங்க, அதில் டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதனால நம்ம ஈஸியாக கொஷின் வழியாக தான் உங்களுக்கு கான்செப்ட் சொல்லி கொடுப்போம். நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா கொஷின் ரொம்ப முக்கியம்ப்பா. ஸோ அது ப்ராப்ளம்னு மீன் பண்ணல, உங்களுக்கு அந்த கான்செப்ட்ஸ் கூட நம்ம இருக்கும், ஓகேயா? ஸோ இப்போ அந்த கான்செப்ட்ஸ் கற்றுக்கணும்னா த்ரூ த கொஷின்ஸாக தான் நான் கற்றுக் கொடுப்பேன், ஓகேயா? ஸோ இது இப்படி கற்றுக்கிறதுனால இந்த மெத்தடாலஜி உங்களுக்கு டேரெக்டாக எக்ஸாமில் அதே கொஷின் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ தேர்ஃபோர் அதை அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணிக்குவீங்க, ஓகேயா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் படித்தாலும் சரி படிக்கலைனாலும் சரி, ஸோ நீங்கள் எங்கே படித்தாலும் கொஷின்ஸ் பாருங்கப்பா, ஓகேங்களா? ஸோ உங்கள் ஸ்டாஃப்ஸ் கிட்ட கொஷின்ஸ் கேளுங்க. ஏன்னா ஃபைனலாக நம்ம ஆன்சர் பண்ண போகிறது 200 கொஷின் மட்டும்தான். நீங்கள் எவ்வளோ நாலேஜபிளாக இருந்தாலும் அந்த 200 கொஷினை ப்ராப்பராக உங்களுக்கு அப்ரோச் பண்ண தெரியலன்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகி தான் பார்க்கணும். ஸோ இங்கே நாலேஜ் விடைய கொஷின் அப்ரோச்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேயா? ஒரு 40% தான் நாலேஜ் ஒர்க் பண்ணும், அதை தவிர்த்து கொஷின் தான். ஸோ இந்த கொஷின்ல என்ன கேட்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு.
அடுத்ததா அது ஆப்ஷனை எலிமினேட் பண்றதும் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ அந்த கொஸ்டின்ல பண்ற மிஸ்டேக் என்னன்றதை ரெடியூஸ் பண்றதும் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம உங்களுக்கு 5000 கொஷின்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ப்ராப்பரான அந்த கொஷின்ஸை ஒவ்வொரு கொஷின்லையும் நம்ம எங்க இடத்துல மிஸ்டேக் பண்றோம், ஸோ இந்த கொஷின்ல இருந்து நம்ம என்ன கான்செப்டை கத்துக்கிட்டோம் அந்த மாதிரி அப்ரோச் பண்ணுங்கப்பா. ஓகே, ஒரு கொஷின்ஸ் பார்க்குறோம், கான்செப்ட்ஸ் கத்துக்கிறோம், அடுத்ததா உங்க ஷார்ட் நோட்ஸ் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேயா, ஸோ நீங்க எங்க படிச்சாலும் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். அந்த பர்டிகுலர் இன்ஸ்டியூட் கொடுக்கணும் உங்களுக்கு. ஓகேயா, டெய்லி நம்ம இன்ஸ்டியூட்ல உங்களுக்கு 50 கொஷின் 100 கொஷின்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் வித்தவுட் எனி டிலே. ஜஸ்ட் இந்த கோர்சஸ் என்ன ஆஃபர் பண்ணுறோன்றதை நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதர் தேன் உங்களுக்கு நிறைய ஃப்ரீ கிளாஸஸும் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நான் எதுவும் மீன் பண்ணல. ஸோ நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய கொஷின்ஸ் இருக்குது, அதெல்லாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பேசிக்ஸ் கற்றுக்குங்க. ஸோ கற்றுட்டதுக்கு அப்புறமா நீங்கள் ஈஸியாக எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இது டிஏக்கான கோர்சஸும் போயிட்டுருக்கு, ஏஇக்கான கோர்சஸும் போயிட்டுருக்கு. அதை தவிர்த்து ஏஇக்கான டெஸ்ட் பேட்ச் இப்போ போயிட்டுருக்கு. டிஏக்கான டெஸ்ட் பேட்ச் நெக்ஸ்ட் வீக்கில் நமக்கு லான்ச் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு டெஸ்ட் பேட்சும் நம்மளை பொறுத்த வரைக்கும் குவாலிஃபைடு ஏஇஸ் தான்ப்பா. ஓகே, டெஸ்ட் பேட்சை பொறுத்து நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். கொஷின்ஸோட ஸ்டாண்டர்டு, அதோட ஏஇயோட ஸ்டாண்டர்டு அண்ட் அந்த கொஷினில் மிஸ்டேக்ஸும் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் கொஷின்ஸில் வந்து மிஸ்டேக்ஸ் இல்லாமல் இருக்கும். ஓகே, ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஷின்ஸும் இம்பார்ட்டன்ட், மிஸ்டேக் இல்லாமல் இருக்கிறதும் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த வகையில் நம்ம அதை மிஸ்டேக் இல்லாமல் கொடுத்துருப்போம். மோர் தென் 2500 ஆஃப் ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்கும் ஃப்ரம் த குவாலிஃபைடு ஏஇஸ். ஓகே, டிஎன்இபி அண்ட் பிடபிள்யூடியில் ஒர்க் பண்ணுற ஆஸ்பரன்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ் தான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. ஸோ டிஸ்கஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் உங்களுக்கு நிறைய டிஸ்கஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ வேறு எந்த சேனல்லையும் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. அண்ட் இந்த மாதிரி டெஸ்ட் பேட்சோட டிஸ்கஷன்ஸும் கிடைக்காது. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்குங்க. நிறைய கிளாஸஸ் அண்ட் நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். மேக் யூஸ் ஆஃப் இட். தேங்க்யூப்பா. ஸோ ஃபார் மோர் குவரிஸ்க்கு இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ரேங்க் லிஸ்ட் மட்டும் நான் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணிடலாம். ஸோ அப்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம அடுத்து இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு இருக்கும். ஓகேயா, ஸோ இதில் நம்ம நேம் வரணும் அப்படின்னு இருக்கும். கரெக்டாக, ஸோ நல்லா பண்ணலனால வரி பண்ணாதீங்கப்பா. ஸோ கண்டிப்பாக நம்மளோட எஃபர்ட், நம்மளோட கன்சிஸ்டண்ட்டான எஃபோர்ட்டு நம்மளை வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வர வைக்கும். ஸோ இப்போது ஜஸ்ட் இந்த ரேங்க்ஸை செக் அவுட் பண்ணிக்கலாம். ரேங்க் ஃபர்ஸ்ட் வந்து தினேஷ் வந்திருக்காரு. ஓகேங்களா, ஒரு 40 கொஷின்ஸ் போட்டிருக்காரு. ஓகேங்களா, அடுத்ததான் முசாந்திகா மேம் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ ஓகேங்களா, இவங்க தான் ரேங்க்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் இன்னும் நல்லா பண்ணுங்கப்பா. ஸோ கண்டிப்பாக உங்களாலையும் ரேங்க் 1 ரேங்க் 2 ஈஸியாக வர முடியும். ஸோ இன்னமும் நல்ல மார்க் எடுத்திருக்கலாம். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுன்றனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் தெரியாமல் இருக்குது. ஓகேயா, அந்த டைம் மேனேஜ்மெண்ட்னால தான் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியான மார்க் எடுத்திருக்காங்க. ஷுவராக இல்லைன்னா நம்ம ஸ்டூடெண்ட் இன்னும் நிறைய மார்க்ஸ் எடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் இல்லைப்பா, பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா டைம் மேனேஜ்மெண்ட். அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஒழுங்காக பண்ணுங்கப்பா. கொஷினை வந்து அப்ரோச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இன்னைக்கு டிஸ்கஷன் நீங்கள் பாருங்க, தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணக்கூடாது. ஒரு கொஷின் எடுக்கிறோன்னா அதுக்கு என்ன நாலேஜ் இருக்கணும், அதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 200 கொஷினை படிக்க முடியும். ஏன்னா இருக்கிறது 200 கொஷின், ஆனால் இருக்கிறது 180 நிமிஷம் தான். அப்போ இந்த 180 நிமிஷத்துல நீங்கள் 200 கொஷின் படிக்காமல் போனாலும் வேஸ்ட்டு தான். வெதர் நீங்கள் நாலேஜபிளாக இருந்தாலுமே. கரெக்டாக, இங்கே நாலேஜை விட ப்ராப்பர் டைம் மேனேஜ்மெண்ட் அதுவும் முக்கியம். ஓகேங்களா, ஸோ ப்ராப்பரான ஒரு அப்ரோச்சும் முக்கியம். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஷின்ப்பா. முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்களுமே சொல்லுங்க. ஓகேங்களா, டிஏவோட டெஸ்ட் பேட்சும் வருது சார். அது இன்னும் ஒரு 10 டேஸில் வந்துடுது. ஓகேயா, ஸோ கிர்ச்சாஃப்ஸோட லா வந்து எதில் அப்ளிகேபிள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிர்ச்சாஃப்ஸ் லா நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம். கிர்ச்சாஃப் லான்னா தட் இஸ் கேவிஎல் ப்ளஸ் கேசிஎல். ஓகேயா, கிர்ச்சாஃப்ஸோட லா வந்து எதுக்கு அப்ளிகேபிள்? லீனியர் சர்க்கியூட்ஸ்க்கு மட்டுமா, இல்லை பாசிவ் அண்ட் டைம் இன்வேரியன்ட் சர்க்கியூட்ஸ்க்கா, இன் நான் லீனியர் சர்க்கியூட்ஸ்க்கா, இல்லை போத் லீனியர் அண்ட் நான் லீனியர் சர்க்கியூட்ஸ்க்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் கிர்ச்சாஃப் லாவை பார்த்தீங்கன்னா கேவிஎல்ன்றது என்னப்பா? KVL is nothing but conservation of energy.
எஸ், எல்லாருமே ஆன்சர் கரெக்டா பண்றீங்க. ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, கேவிஎல் என்றது என்ன? கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை பத்தி சொல்லுதா? ஸோ எனர்ஜி கன்சர்வேஷனோட எனர்ஜி தியரம்னா என்னப்பா? ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. எனர்ஜி நெய்தர் கேன் பி கிரியேட்டட் நார் கேன் பி டிஸ்ட்ராய்ட். கரெக்டா? அப்போ ஒரு எனர்ஜி நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா அந்த எனர்ஜி கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். சி, அப்போ இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற எந்த எலமெண்ட்னா எடுத்துக்கீங்க. சி, ரெசிஸ்டர் எடுத்துக்கிறீங்க, இன்னொரு சைட்ல டயோடு எடுத்துக்கிறீங்க. ஓகே, இப்போ ரெசிஸ்டரை பாத்தீங்கன்னா இப்படி டிரா பண்ணுவோம், டயோட பாத்தீங்கன்னா இப்படி டிரா பண்ணுவோம். ரெசிஸ்டர்ன்றது ஒரு லீனியர் எலமெண்ட். ஓகேயா? டயோடுன்றது இட் இஸ் a non-linear element. ஓகேயா? ஸோ டயோடா இருக்கட்டும், இல்ல பிஜேடி கூட நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கு எக்ஸாம்பிளா. பிஜேடி. ஓகேயா? ஸோ பிஜேடி. ஸோ திஸ் இஸ் லீனியர் அண்ட் இட் இஸ் a non-linear. ஸோ இப்போ பாருங்க, இந்த டயோடு என்ன இந்த ரெசிஸ்டர் என்ன பண்ணோம்னா ஒரு கரண்ட்டை நம்ம ரெசிஸ்டருக்கு கொடுத்தோம். ஓகே, we are giving the 5 ampere of current. அப்ப இந்த ரெசிஸ்டர் என்ன பண்ணும்? it dissipates heat. ஓகேயா? இந்த எனர்ஜி, நீங்க இந்த கொடுத்த எனர்ஜியை இது ஒரு ஹீட்டா டிசிபேட் பண்ணுது. அப்ப என்ன பண்ணுதுன்னா இதுல எடுத்துக்கிட்ட இந்த எனர்ஜியும் இங்க ஹீட்டா டிசிபேட் ஆன எனர்ஜியும் சேம். ஓகேயா? இதுக்கு பேர் தான் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இந்த ஒரு ரெசிஸ்டர் எடுத்துக்கிட்ட கரண்ட்டை அது ஈக்குவலன்ட் ஹீட்டா மாத்தி கொடுத்துருச்சு. அதே மாதிரி தான் என்னோட பிஜேடியும். ஸோ என்னோட பிஜேடின்றது பொதுவாக என்ன பண்ணோம்னா சிக்னலை ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும். ஒரு ஸ்மால் மேக்னிடியூட் இருக்கிற இந்த சிக்னலை ஒரு லார்ஜ் மேக்னிடியூட்ஸா மாற்றி கொடுக்கும். ஃபர்தரா இதை பத்தி நம்ம டிஜிட்டல்ல நிறைய அனலாக்ல நிறைய பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துலயும் என்ன பண்ணோம்னா இது எடுத்துக்கிட்ட சேம் 5 ஆம்பியர் ஆஃப் கரண்ட் தான் இங்கேயுமே வெளியே வரும். ஓகேங்களா? பட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டவுட் இருக்கும், பிஜேடி வந்து ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும் சார் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க, ரைட்? அந்த டவுட் இருக்கும். அது என்ன பண்ணணும்னா எஸ் இங்க 50 ஆம்பியர் கொடுக்கும் தான், பட் ஆனா இந்த 5 ஆம்பியர் அது 50 ஆம்பியரா மாத்தாது. பிஜேடிக்கு நம்ம அடிஷ்னலா ஒரு பயாசிங் அப்படின்ற ஒரு எனர்ஜியை கொடுப்போம். பயாசிங்னா என்னன்னா டிசி சப்ளையை கொடுப்போம். ஓகேயா? சோ இப்போ என்ன பண்ணோம்னா டிசி சப்ளை ஆஃப் 45 ஆம்பியர் இது எடுத்துக்கும், இங்க ஒரு 5 ஆம்பியர், இந்த ரெண்டும் சேர்ந்து தான் அந்த 50 ஆம்பியர் வருமே தவிர எந்த யூனிவர்ஸ்ல எந்த ஒரு விஷயமே சும்மா நடக்காதுப்பா. ஓகேங்களா? சோ இப்போ ஒரு விஷயம் என்னைக்குமே சும்மா நடக்காது இல்ல. சோ அதை ஸ்டேட் பண்றது தான் இது. இப்ப பாருங்க, லீனியரா இருந்தாலும் நான் லீனியரா இருந்தாலுமே கண்டிப்பா என்ன பண்ணோம்னா சோ என்னோட கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் ஆகும். அப்ப கேவிஎல் எதை சொல்லுது? கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை மட்டும் தான் சொல்லுது. அப்ப தேர்ஃபோர் என்னோட இந்த கிர்ச்சாஃப்ஸ் லாவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் போத் லீனியர் அண்ட் நான் லீனியர் சர்க்யூட்ஸ். ஓகே, இது லீனியர் அண்ட் நான் லீனியர் சர்க்யூட்ஸ் ரெண்டுத்துக்குமே வேலிடா இருக்கும். சோ அடுத்து இப்போ நம்ம பார்த்தோம்ல KCL இஸ் a consequence of law of conservation of charge. கரெக்ட்டா? KVL அப்படினா that is conservation of energy. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா. இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க நிறைய டைம் நமக்கு. சோ KVL கேட்டிருப்பாங்கன்னா ஒரு டைம் KCL கேட்பாங்க. ஓகே, அப்ப therefore it is B. எஸ், நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஆன்சர் பண்றீங்க, that is B தான். ஸோ நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஸோ நான் உங்களுக்கு ஈஸியான கொஷின் இடையில ப்ராப்ளம் கேட்டிருப்பேன் கன்சியூம் பண்ற மாதிரி, திரும்பவும் கடைசியில ஈஸியான கொஷின்ஸ் கேட்டிருப்பேன். எக்ஸாம்லேயும் அப்படிதான் இருக்கும். ஸோ இந்த இன்பிட்வீன்ல இருக்கிற கஷ்டமான கொஷின்ல என்ன பண்ணிடுவீங்கன்னா டைமை வேஸ்ட் பண்ணிடுவீங்க. அப்போ லாஸ்ட்ல இருக்கிற டைமை வந்து லாஸ்ட்ல இருக்கிற ஈஸியான கொஸ்டின் அட்டன் பண்ணாம போயிடுவீங்க. ஸோ அது பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம அப்ரோச் எப்படி இருக்கணும்னா ஈஸியான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணணும். அடுத்ததா செகண்ட் நீங்க அதை ரிமைனிங் இருக்கிற டஃப் கொஸ்டினை ரிவ்யூ பண்ணி வச்சிடணும். ஓகேங்களா? ஸோ ரிவ்யூ பண்ணிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற டைம்ல நீங்க அந்த ரிவ்யூடு கொஸ்டின்ஸை பார்க்கணும். ஸோ ப்ராப்பரான ஒரு அப்ரோச்ல ஆன்சர் பண்ணா மட்டும்தான் நம்மளால ஃபுல் எஃபிஷியன்ட்டா கொடுக்க முடியும் அவுட்புட்டை. கரெக்டா? நம்ம அவுட்புட் எவ்வளவு % எஃபிஷியன்ட்டா கொடுக்கணுன்றது தானே ரிசல்ட். ஸோ அடுத்ததா the internal impedance of an ideal voltage source. ஒரு ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ்க்கான இன்டர்னல் இம்பிடன்ஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார். ஓகேங்களா? ஸோ ஒரு ஐடியல் இம்பிடன்ஸோட ஒரு ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸோட இன்டர்னல் இம்பிடன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் வோல்டேஜ் சோர்ஸ்னா தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறமா அது ஒரு ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸாக இருந்தால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு தெரியும் வோல்டேஜ் சோர்ஸ்னா இப்போ ஒரு வோல்டேஜ் எலமெண்ட் இருக்கும், அது கூட ஒரு சீரியஸ் ரெசிஸ்டர்ஸ் இருக்கும். This is source resistance, this is voltage source.
ஓகேங்களா? so this is voltage source and it is a source resistance. இப்போ என்ன பண்றோம், இது ஒரு சோர்ஸ் பா, கரெக்ட்டா? இது ஒரு சோர்ஸ். சோ இப்போ என்ன பண்ணுவோம் பா, நம்ம எனர்ஜி எதில இருந்து எடுத்துக்குவோம்? ஷூரா சோர்ஸ் கிட்ட இருந்து தான் நம்ம எனர்ஜி எடுத்துக்கிறோம், லோடு. சோ நம்ம தான் லோடு, ஓகேங்களா? நம்ம தான் கன்சூமர், தட் இஸ் லோடு. இப்போ நம்ம என்ன பண்றோம், எனர்ஜியை சோர்ஸ் கிட்ட இருந்து எடுத்துக்க போறோம். இப்போ இந்த எனர்ஜி எது வழியா வருது? த்ரூ திஸ் பாத், சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வழியா தானே வரப்போகுது, கரெக்டா? இந்த எனர்ஜி எனக்கு லோடுக்கு சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வழியா தானே வரப்போகுது. அப்போ எனக்கு மேக்ஸிமம் எனர்ஜி வரணும். அதாவது ஐடியல்னா என்ன அர்த்தம்னா, எஃபிஷியன்ட் வந்து 100% எஃபிஷியன்ட். ஓகே, ஒரு சிஸ்டம் வந்து 100% எஃபிஷியன்ட்டா இருக்குன்னா அதுக்கு பேர் தான் ஐடியல் அப்படின்னு சொல்லுவோம், ஐடியல்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப இங்க 100% எஃபிஷியன்ட் சோர்ஸ்ல இருந்து லோடுக்கு வரணுமா, இங்கிருந்து இங்க வந்து 100% எஃபிஷியன்ட் வரணும்னா இது வந்து ரெசிஸ்டர்னா என்னதுப்பா? அது ஒரு அப்போசிஷன் தானே, ரெசிஸ்டர் அப்போஸ் பண்ணணும்ல, இட் இஸ் அப்போசிங் ப்ராப்பர்ட்டி தானே. அப்ப என்ன பண்ணணும், ரெசிஸ்டரை நம்ம என்ன பண்ணணும்? எஸ், ரெசிஸ்டர் வந்து ஜீரோவா இருந்துச்சுன்னா இங்க இருக்கிற மொத்த வோல்டேஜும் இங்க வந்துடும், ஏன்னா அப்போசிஷன் எதுவுமே கிடையாது, கரெக்டா? சோ அப்போ ஒரு ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் சோர்ஸோட ரெசிஸ்டன்ஸ், இன்டர்னல் இம்பிடன்ஸ் ஆர் ரெசிஸ்டன்ஸ்னு கூட சொல்லலாம், ஓகேங்களா? அப்ப அதோட இன்டர்னல் இம்பிடன்ஸ் ஜீரோவா இருந்துச்சுன்னா அதோட மொத்த எனர்ஜியும் லோடுக்கு வந்துடும், ஓகேங்களா? சோ அதனால நம்ம எப்பவுமே எதை ப்ரிஃபர் பண்ணுவோம்னா, ஒரு ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ்னா வித் ஜீரோ இன்டர்னல் இம்பிடன்ஸ். சோ அதுவே ஒரு ஐடியல் கரண்ட் சோர்ஸா இருந்துச்சுன்னா இன்ஃபைனைட் இன்டர்னல் இம்பிடன்ஸ் இருக்கும். ஏன்னா வோல்டேஜ் சோர்ஸை நம்ம சீரியஸ் ரெசிஸ்டன்ஸோட வரையுவோம். This is voltage source. அடுத்ததா நெக்ஸ்ட் கரண்ட் சோர்ஸ். கரண்ட் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷண்ட் ரெசிஸ்டன்ஸோட வரையுவோம், கரெக்டா? This is source resistance. ஓகே, சோ இப்போ இந்த கரண்ட் என்னோட லோடுக்கு வரணும், ரைட்? இது ஒரு கரண்ட் சோர்ஸா இருக்கிறப்போ இந்த கரண்ட் என்னோட லோடுக்கு வரணும். சோ இப்போ எனக்கு மேக்ஸிமம் கரண்ட் லோடுக்கு வரணும். மேக்ஸிமம் கரண்ட்ன்றது இந்த நாட் ஆன் கரண்ட் IN. அப்ப இங்க மொத்த கரண்ட் வரணும்னா அப்ப இந்த இடத்துல ஜீரோ கரண்ட் போனோமா, அப்ப எப்ப ஜீரோவா இருக்கும்? ஒரு ஓபன் சர்க்யூட்டான பாத் இருந்துச்சுன்னா அதுக்கு ஜீரோவா இருக்கும், ரைட்? ஒரு ஓபன் சர்க்யூட்டா இருந்துச்சுன்னா அதுக்கு ஜீரோவா இருக்குமா? சோ இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? ஓபன் சர்க்யூட்னா which is infinite resistance. ஓகே, கரண்ட் சோர்ஸா இருந்தா RS is infinite பா. சோ வோல்டேஜ் சோர்ஸா இருந்தா RS is 0 பா. ஓகேயா? அப்ப இன்ஃபைனைட் Bன்றது எப்ப வரணும்? ஒரு கரண்ட் சோர்ஸா இருந்தா வரணும், ஐடியல் கரண்ட் சோர்ஸா இருந்தா வரணும், ஓகேங்களா? அடுத்த நெக்ஸ்ட் क्वेश्चन. So the loop method of circuit analysis is based on, loop methodக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லியிருக்கோம்பா? என்னோட லூப் மெத்தடோட இன்னொரு பேரு நோடல் அனாலிசிஸ், மெஷ் அனாலிசிஸ் ரெண்டு கிளாஸ்ல பார்த்திருப்போம். சோ மெஷ் அனாலிசிஸ் அதோட பேர், அதோட இன்னொரு பேரு தான் that is loop method. கரெக்டா? மெஷ் அனாலிசிஸ் இல்லனா நம்ம லூப் மெத்தட்னு சொல்லுவோம். சோ இந்த அனாலிசிஸ்ல நம்ம என்ன லாஸை யூஸ் பண்ணிருப்போம்? மெஷ் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் we used KVL plus Ohm's law. கரெக்டா? என்னோட மெஷ் அனாலிசிஸ்ல நம்ம KVL plus Ohm's lawவை யூஸ் பண்ணிருப்போம். நோடல் அனாலிசிஸ்ல சோ KCL plus Ohm's lawவை யூஸ் பண்றோம், கரெக்டா? இங்க நமக்கு கேக்குறது லூப் மெத்தட், that is mesh analysis. so இப்போ that is KVL plus Ohm's law, கரெக்டா? KVL plus Ohm's law. so next question போலாமா? so next question அடுத்ததா. so இந்த question கூட ரொம்ப ஈஸி பா. so எல்லாமே நான் என்ன மாதிரி கேட்டிருக்கேன்னா question ஸ்டஃபா இருக்காது, so நீங்க மிஸ்டேக் பண்ணுவீங்க, ஓகேங்களா? அந்த மாதிரி இன்னும் நிறைய क्वेश्चंस இருக்கும், ஜஸ்ட் நீங்க செக் பண்ணீங்கன்னா தெரியும், ஓகேயா? two wires of A and B, ஓகேங்களா? நம்ம கிட்ட எத்தனை wires இருக்கு? ரெண்டு wires இருக்கு. two wires of A and B, ஓகேயா? two wires of A and B of same material, ரெண்டு வயரும் same material-ஆ இருக்கு. and length is 2L and L, radius is R and 2R. the ratio of their specific resistance will be. so அதோட specific resistance ஓட ratio கேக்குறாங்க சார், ஓகேங்களா? இப்ப பாருங்க, நம்ம கிட்ட A B அப்படின்னு ரெண்டு மெட்டீரியல் இருக்கு, ஓகேயா? சோ ரெண்டுமே என்ன மெட்டீரியல்னா சேம் மெட்டீரியல். இவன் வந்து அலுமினியம்னா இவனுமே அலுமினியம் தான், ஓகேயா?
புரியுதா? இவன் அலுமினியம்னா இவனுமே அலுமினியம் தான். பட் என்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க? லென்த் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு எல், இவனோட லென்த் எல், இவனோட லென்த் இஸ் 2l. அடுத்ததா ரேடியஸ் ஆர், இவனோட ரேடியஸ் இஸ் 2r. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க? ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா சார்? ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ்னா என்னது? வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ்? சார் ரெசிஸ்டன்ஸ்ன்றது ஸோ அதோட லென்த்து, அதோட ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டிவிட்டி, அடுத்து அதோட ஏரியாவை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகே, திஸ் இஸ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஃபார்முலா நம்ம கிளாஸ்ல பார்த்துருப்போம். கரெக்டா? ஸோ இல்லை நீங்க படிச்சிருந்தாலுமே படிச்சிருப்பீங்க. R அப்படின்னு சொல்லுவோம். ரெசிஸ்டன்ஸ் இஸ் R. It is denoted by rho L divided by A அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரோன்றது தான் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ். ஓகேயா? ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லலாம், ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். ஓகேயா? இந்த ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ்ன்றது என்னன்னா ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒரு கண்டக்டிங் ப்ராப்பர்ட்டியும் ஒரு அப்போசிஷன் ப்ராப்பர்ட்டியும் இருக்கும். கரெக்டா? ஒரு அலுமினியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அலுமினியமால இதுக்கு மேல கண்டக்ட் பண்ண முடியாது. ஸோ சில்வர் எடுத்துக்கிட்டீங்கன்னா சில்வரால இதுக்கு மேல கண்டக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் அதோட ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேயா? ஸோ இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் இட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் லென்த், ரேடியஸ், இதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்காது. இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த மெட்டீரியல். ஓகேயா? இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் மெட்டீரியல். ஏன்னா ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ். ஓகேயா? இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ். அப்ப இங்க பாருங்க, இந்த இடத்துல இவனும் அலுமினியமா இவனும் அலுமினியமா, அப்ப ரெண்டு பேரும் சேம் மெட்டீரியலா இருக்கிறப்போ ரெண்டு பேரோட ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸும் சேமா தான் சார் இருக்கும். இட் ஓன்ட் அஃபெக்டட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். கரெக்டா? நீங்க இது அலுமினியமா இல்லாம சில்வர் எடுத்திருந்தீங்கன்னா மாறி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரெண்டு பேரும் சேம் மெட்டீரியலா இருக்கிறப்போ அவனோட ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் சேம் 1:1 தான். ஓகேங்களா? அடுத்ததா நெக்ஸ்ட் क्वेश्चन. The Thevenin impedance is found. Thevenin impedance எப்படி ஃபவுண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. Thevenin impedance is found. எப்படிப்பா நம்ம ஃபவுண்ட் பண்ணுவோம்? Thevenin impedanceன்றது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? சார் ஒரு சர்க்யூட் இருக்கும், ஒரு பெரிய சர்க்யூட் இருக்கும். ஸோ அதுல நிறைய வோல்டேஜ் சோர்சஸ், நிறைய கரண்ட் சோர்சஸ், ஸோ ஆன் இது மாதிரி இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது ஒரு 2 ohm ரெசிஸ்டர்னு எடுத்துக்கங்களேன். இப்போ இந்த 2 ohm ரெசிஸ்டருக்கு அக்ராஸா அவங்க தெவினின் ரெசிஸ்டன்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ இதுக்கு அக்ராஸா தே ஆர் ஆஸ்கிங் த தெவினின் ரெசிஸ்டன்ஸ் ஆர் தெவினின். ஓகே, ஸோ இப்போ ஆர் தெவினின் வேணும்னா ப்ரொசீஜர் என்னப்பா பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் இந்த 2 ohm ரெசிஸ்டர் இருக்கான்ல, ஓபன் சர்க்யூட் த 2 ohm. அடுத்து என்ன பண்ணணும்? வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தா ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும், கரண்ட் சோர்ஸா இருந்தா ஓபன் சர்க்யூட் பண்ணணும். தென் என்ன பண்ணணும்? ரெசிஸ்டர்ஸை ரிடக்ஷன் பண்ணணும். அவ்வளவுதான் சார். இதுதான் என்னோட தெவினின் இம்பிடன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ற ஒரு டெக்னிக்ஸ். இப்ப பாருங்க, பை ஷார்ட் சர்க்யூட்டிங் த கிவன் 2 டெர்மினல்ஸ். சார் இந்த இடத்துல நம்ம ஷார்ட் சர்க்யூட்டா பண்ணிருக்கோம், அந்த 2 ohm ரெசிஸ்டரை தான் ஓபன் பண்ணி விட்டோம், ஷார்ட் சர்க்யூட் பண்ணக்கூடாது. அடுத்ததா பிட்வீன் எனி 2 ஓபன் டெர்மினல்ஸ். ஸோ இதுக்கான ஸ்டேட்மெண்ட்டும் மேட்ச் ஆகுதாப்பா? கரெக்டா? இங்க பாருங்க, பிட்வீன் 2 எனி ஓபன் டெர்மினல்ஸ். ஸோ தெவினின் இம்பிடன்ஸை எங்க கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க? எஸ், இந்த இடத்துல பாருங்க, இந்த மாதிரி ரெண்டு பிட்வீன் ஓபன் டெர்மினல்ஸ்ல நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? அடுத்ததா பை கனெக்டிங் லோட் அக்ராஸ் த கிவன் டெர்மினல். சார் லோட் இருந்தா அதை ஓபன் பண்ணிடுறோம். கரெக்டா? ஓபன் த 2 ohm சொல்லியிருக்கேன், அப்போ இட் இஸ் கண்டிப்பா தப்பு. அடுத்ததா இதை ஷார்ட் சர்க்யூட் பண்ணிருக்கேன்னு சொல்றேன், அப்ப அதுவுமே கண்டிப்பா தப்பு. அடுத்ததா பிட்வீன் த கிவன் 2 டெர்மினல்ஸ் ஓபன். கரெக்டா? பிட்வீன் த கிவன் 2 டெர்மினல்ஸ் ஓபன். ஸோ மேல இருக்கிறது பிட்வீன் 2 ஓபன் டெர்மினல்ஸ், ஃபவுண்ட் பிட்வீன் 2 ஓபன் டெர்மினல்ஸ். அடுத்ததா பிட்வீன் த கிவன் 2 டெர்மினல்ஸ் ஓபன், பிட்வீன் த கிவன் 2 டெர்மினல்ஸ் ஓபன். ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஆல்மோஸ்ட் சேமா தானப்பா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஆல்மோஸ்ட் சேம், பிட்வீன் எனி 2 ஓபன் டெர்மினல்ஸ். ஏதாச்சும் ரெண்டு ஓபன் டெர்மினல்ஸ்க்கு இடையில கண்டுபிடிக்கலாம், இல்ல பிட்வீன் த கிவன் 2 டெர்மினல்ஸ் ஓபன். ஓகேங்களா?
ஸோ இந்த பி அப்படின்ற ஆப்ஷன் இஸ் கொஞ்சம் அந்த வேர்டிங் இருக்கு பாருங்க, அந்த வேர்டிங் வைஸா கரெக்டா இருக்கு. ஓகே, பிட்வீன் எனி டூ ஓப்பன் டெர்மினல்ஸ். அப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இப்ப பாருங்க இந்த இடத்துல கண்டுபிடிக்கலாம்னு சொல்றேன்னா, இப்போ இது பர்ஃபெக்டா அந்த மீனிங்கை உங்களுக்கு கொடுக்குது, அந்த வேர்டிங்கோட மீனிங் எனக்கு கொடுக்குது. ஓகேங்களா, பிட்வீன் த கிவன் டூ டெர்மினல்ஸை விடைய எந்த ஒரு ரெண்டு டெர்மினல்ஸ்ன்னு சொல்ல முடியாது, இந்த வார்த்தை அதுக்கான அர்த்தத்தை கொடுக்குது. பிட்வீன் த கிவன் டூ டெர்மினல்ஸ், இதுக்கு என்ன அர்த்தம்? எந்த ரெண்டு டெர்மினல்னாலும் நீங்க கண்டுபிடிக்கலாம்னு சொல்ல முடியாது இல்ல, அந்த டெர்மினல் கண்டிப்பா ஓப்பனா இருக்கணும். ஓகேங்களா, சோ அப்போ ஆப்ஷன் டின்னு சொல்லிக்கலாம். லிட்டில் பிட் கன்ஃபியூஸ்ட் இன் எக்ஸாம் டைம். ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்கும் சின்ன சின்ன ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். சோ அதை நீங்க மேனேஜ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, so between the given two terminals open, between any two open terminals. ஓகேங்களா, அடுத்ததா நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் கொடுத்திருக்காங்க. இந்த क्वेश्चनல என்ன கேக்குறாங்கன்னா தெவினின் ரெசிஸ்டன்ஸே கேக்குறாங்க. போன क्वेश्चनல என்ன பண்ணிருந்தேன்னா தெவினின் ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னு கேட்டிருந்தேன். சோ இந்த क्वेश्चनல என்ன கேட்டிருக்கேன்னா தெவினின் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சோ அப்போ எதுக்கு அக்ராஸா கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க? ஏபி அப்படின்ற ரெண்டு டெர்மினலுக்கு அக்ராஸா கண்டுபிடிங்க. அப்ப இதுதான்ப்பா ஆக்சுவலா. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சர்க்யூட் வரைஞ்சோம் பாருங்க, அதே மாதிரி இருக்கா? ப்ரொசீஜர் என்ன? ஃபர்ஸ்ட் இவனை ஓப்பன் பண்ணிடணும். ஓகே, அவனை ரிமூவ் பண்ணிடணும். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா கரண்ட் சோர்ஸ் என்ன பண்ணணும்? ஓப்பன் சர்க்யூட் பண்ணிடணும். வோல்டேஜ் சோர்ஸ் என்ன பண்ணணும்? ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடணும். இந்த ப்ரொசீஜர் இருக்கு பாருங்க. ஓப்பன் சர்க்யூட் த 2 ohm ரெசிஸ்டர், வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் சர்க்யூட் பண்றோம், கரண்ட் சோர்ஸை ஓப்பன் சர்க்யூட் பண்றோம், அண்ட் ரெசிஸ்டர்ஸை இப்போ நம்ம ரிடக்ஷன்ஸ் பண்றோம். ஸோ கிளியரா? அப்ப இந்த சர்க்யூட் எப்படி மாடிஃபை ஆயிருக்கும்? நம்ம இப்ப சொல்லியிருந்த எல்லாமே பண்ணணும். இதை ஓப்பன் பண்ணுங்க, இவனை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க, இவனை வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த டயக்ராமை நம்ம இங்க வரைஞ்சிக்கலாம். 5 ohm, 10 ohm and it is again 10 ohm. ஸோ இப்போ இது என்ன ஆயிடுது? ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுது. நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிடுறோம். திஸ் இஸ் த டெர்மினல் ஏபி. கரெக்டா? ஸோ இது என்ன? 10 ohm. திஸ் இஸ் ஆல்சோ 5 ohm and it is a 10 ohm. இப்ப பாருங்கப்பா, இதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாமா? இப்போ இது என்ன இருக்கு? 5 ohm ரெசிஸ்டர் பேரலலா இருக்கு. தட்ஸ் இட். ஓகே, இப்போ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதை டைரக்டா 5 ohm ன்னு நான் போட்டுக்கிறேன். கரெக்டா? அப்ப 5 into 10 வந்து பேரலலா இருந்துச்சுன்னா அதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன? that is 50 divided by 15. கரெக்டா? அப்ப this is 3 and it is 10 divided by 3. ஓகே, அப்ப அந்த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆயிடும்னா this is 10 divided by 3. அடுத்ததா இங்க ஒரு 10 ohm இருக்கும். that's it பா, இது சால்வ் பண்ணா முடிஞ்சிரும். ஓகே, this is the Thevenin. Thevenin இப்போ என்னப்பா? so that is 10 divided by 3 plus 10. அப்ப மல்டிப்ளை பண்றப்ப என்ன ஆகும்? that is 40 divided by 3 ohms அப்படின்னு சொல்லி வரும். that is the Thevenin. ஓகேங்களா, Thevenin resistance is 40 by 3 ohm. yes Suji, correct. ஓகே, அடுத்ததா நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. an ideal constant current source, ideal current source is connected, an ideal current source is connected in series with ideal constant voltage source. ஓகேங்களா, அப்போ ஒரு ஐடியல் கரண்ட் சோர்ஸும் ஒரு ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸும் எந்த மேனர்ல கனெக்ட் ஆயிருக்கான்? சீரியஸ் மேனர்ல கனெக்ட் ஆயிருக்கான். அப்போ இதோட காம்பினேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கரெக்டா? இதோட காம்பினேஷன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்கப்பா. So for this question எப்படி சார் ஆன்சர் பண்றோம்? ஒரு ஐடியல் கரண்ட் சோர்ஸ்னா we have only the current element. ஓகேங்களா, அதே மாதிரி ஒரு ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ்னா only has voltage element. okay, this is current source and it is ideal voltage source. ஆக்சுவலா இப்படி தான் சார் இருக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்க ஒரு லோட கனெக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல நீங்க ஒரு லோட கனெக்ட் பண்ணீங்கன்னா இப்போ இந்த மூணுமே இந்த சர்க்யூட், இந்த ரெண்டு சோர்ஸ் அடுத்ததா இந்த லோடு எல்லாமே என்னவா இருக்கு? ஆல் ஆர் இன் சீரியஸ் கனெக்ஷன். கரெக்டா? ஸோ எல்லாமே சீரியஸ் கனெக்ஷன்ல இருக்கு. நமக்கு என்ன தெரியும்? இன் சீரியஸ் கரண்ட் இஸ் ஆல்வேஸ் சேம். இன் சீரியஸ் பாத் current remains same in all area.
ஸோ ஏன் சார் சொல்றேன் சீரியஸ் பாத்துல எதுக்காக கரண்ட் வந்து எல்லா இடத்துலையும் சேமா இருக்கணும்னு சொல்றேன். எஸ், இந்த இடத்துல இப்போ 2 ஆம்பியர் ஆஃப் கரண்ட் போச்சுன்னா இந்த இடத்துல 3 ஆம்பியர் ஆஃப் கரண்ட்னு என்னால சொல்ல முடியுமா? முடியாது சார். ஏன்னா இங்க இருக்கிறது ஒரே ஒரு பாத்து தான். அப்ப இந்த 2 ஆம்பியர் இப்படி வந்திருந்தான்னா அவன் இந்த வழியா தான் போயிருப்பான். அப்ப இதே 2 ஆம்பியர் தான் இங்கேயுமே இருக்கணுமே தவிர சோ அந்த இடத்துல 2 ஆம்பியர் இந்த இடத்துல 3 ஆம்பியர் நான் சொல்லக்கூடாது. ஓகே, சோ அப்ப பாருங்க, அப்ப இந்த இடத்துல இருக்கிற இதே கரண்ட் தான் இந்த சர்க்யூட் ஃபுல்லாவே இருக்கும். அப்ப அந்த வோல்டேஜ்ன்றது என்னவாயிடும்? இட் இஸ் ரிடண்டன்ட்டா மாறிடும். ஓகே, அப்ப இதோட ஈக்குவல் காம்பினேஷன் இன் ஆல் சீரிஸ் கனெக்ஷன்ல பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் காம்பினேஷன்ஸ் எப்பவுமே கரண்ட் சோர்ஸ் இஸ் வேலிட். ஓகேங்களா? இந்த கனெக்ஷன்ல எதை நீங்க கன்சிடர் பண்ணுவீங்கன்னா ஒன்லி கரண்ட் சோர்ஸை மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். ஓகே, சோ வோல்டேஜ் சோர்ஸ் எப்ப எடுத்துக்கணும்னா இதுவே parallel காம்பினேஷன்ஸ் இருந்துச்சுன்னா வோல்டேஜ் சோர்ஸை எடுத்துக்கணும். சீரிஸ் காம்பினேஷன்னா கரண்ட் சோர்ஸ் தான் எடுத்துக்குவோம். ஆப்ஷன் பி தான். அடுத்ததா, the Thevenin resistance can be found by taking the ratio of. என்னோட Thevenin resistance can be found by taking the ratio of ன்னு கேக்குறாங்கப்பா. Thevenin resistance எப்படி நம்மளால கண்டுபிடிக்க முடியும்? எந்த ரெண்டு ரேஷியோவை யூஸ் பண்ணி என்னால Thevenin resistance கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லுங்களேன். எஸ், நம்ம கிளாஸ்ல பார்த்திருப்போம் சார். Thevenin resistance-னா that is R Thevenin is nothing by V Thevenin by I naughton. கரெக்ட்டா? இல்லனா என்ன சொல்லலாம்? VOC ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் டிவைடட் பை ஷார்ட் சர்க்யூட் கரண்ட். கரெக்ட்டா? சோ இந்த ரேஷியோவை யூஸ் பண்ணி என்னால என்ன பண்ண முடியும்னா Thevenin ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க முடியும். சிம்பிளா இதுக்கு என்ன அர்த்தம்னா சார், ஆல்ரெடி உங்க கிட்ட Thevenin வோல்டேஜ் இருக்கு, நார்டன் கரண்ட் இருக்குன்னா உங்களால Thevenin ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க முடியும் by given the formula. ஓகே, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்மளால கண்டுபிடிக்க முடியும். எஸ், அப்போ VOC டிவைடட் பை ISC தானே? ஓகேயா? சோ ஆப்ஷன் A தானே? கரெக்ட்டா? For this question it is A. Open circuit voltage divided by short circuit current. அதுதான் resistance, Thevenin resistance. Next, இப்போ இந்த சர்க்யூட் சால்வ் பண்ணுங்கப்பா. For the given circuit shown in figure, the value of current I, இந்த இடத்துல போதுல்லப்பா I current, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேங்களா? The value of I. So for the given circuit shown in figure, the value of I என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்ப பாருங்களேன், இந்த சர்க்யூட் எப்படி ரிடக்ஷன் பண்ணலாம்? இந்த 4 ohm இந்த 2 ohm என்னவா இருக்கு? It is connected in series. அப்ப என்ன ஆயிடும்? 4 plus 2 becomes 6 ohm. அடுத்ததா இங்க பாருங்க, இங்க ஒரு 12 ohm 6 ohm parallel-ஆ இருக்கு. அப்ப 12 into 6 that is 72 divided by 18. அப்ப அடிச்சீங்கன்னா that becomes 4. ஓகே, அப்ப இந்த மொத்தமா சேர்ந்து எனக்கு எவ்வளவு மாறி இருக்கும்னா இந்த பார்ட் இருக்கு பாருங்க, இந்த ஹோல் பார்ட் will become 4 ohm. ஓகே, இப்போ இந்த சர்க்யூட் டிரா பண்றேன். ஓகேயா? சோ இப்போ this is what 100 volt ன்னு சொல்றாங்க. ohm. இப்போ இங்க என்ன இருக்கு பாருங்கப்பா. அடுத்து இன்னொரு பாயிண்ட் நான் மானிட்டர் பண்றேன். இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த மூணு பாயிண்ட்டுமே என்ன இருக்கு? ஷார்ட் சர்க்யூட் பண்ணிருக்கேன். எஸ், இங்க பாருங்க, ஒரு வயர் எடுத்து இங்க அப்படியே டைரக்டா கனெக்ட் பண்றேன், இங்க அப்படியே கனெக்ட் பண்றேன். அப்ப இத நீங்க இங்க கனெக்ட் பண்றதுக்கு பதிலா இங்கே கனெக்ட் பண்ணலாமே. அப்ப இந்த பாயிண்ட் நீங்க இங்க கனெக்ட் பண்றதுக்கு பதிலா இங்கே கனெக்ட் பண்ணலாமே. தட்ஸ் இட். அதை தான் நான் இப்ப பண்ண போறேன். ஓகேங்களா? புரியுதா? சோ இத நீங்க எல்லாமே ஒரே பாயிண்ட்ல தான் கனெக்ட் ஆகுது. அப்ப எதுக்கு அந்த எட்ஜ்ல போய் கனெக்ட் பண்ணணும்? எல்லாமே ஒரே எட்ஜ்ல கனெக்ட் பண்ணிக்கலாமா? எஸ். அப்ப இது 3 ohm. நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா this is 2 ohm. இங்க பாருங்க, இவனோ 6 இவனோ 6. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? parallel பண்ணிக்கிறேன் சார். ஓகேங்களா? இவனோ 6 இவனோ 6, 6 6 parallel பண்ணா 3. ஓகே, அடுத்ததா நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? this is 2. ஓகே, அடுத்ததா இது என்னன்னு பார்த்தோம், இது full reduction. இந்த சர்க்யூட்டோட full reduction என்ன அப்படின்னா that is 4. ஓகேயா? அந்த சர்க்யூட்டோட full reduction என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா this is 4. ஓகே, இப்ப பாருங்கப்பா, இந்த 4 ohm இந்த 2 ohm சீரிஸா இருக்கா? அப்ப ரிடக்ஷன் பண்ணி 6 ohm போட்டுக்கலாமா? எஸ், நம்ம அப்ப அத ரிடக்ஷன் பண்ணி 6 போட்டுக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த 6 ohm இந்த 3 ohm என்னவா இருக்கு? அகைன் இட் இஸ் இன் parallel. அப்போ 6 3 12/9 2 ohm ஆயிடும். ஓகே, அப்ப ஃபர்தரா இது என்ன ஆயிடும்? 2 ohm மாறிடும்.
ஓகே, அப்ப இதுவும் 2 ஓம். இப்ப பாருங்க, இது ஒரு 2 ஓம், இது ஒரு 2 ஓம். ரெண்டு 2 ஓம் இருந்துச்சுன்னா it became 1 ஓம். ஃபைனலா இதுதான் சார் சர்க்கியூட். அவ்வளோ பெரிய சர்க்கியூட் இருந்தாலுமே அதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா 1 ஓம் தான். ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க, தே ஆர் ஆஸ்கிங் த கரண்ட் ஐ. இந்த ஐ எந்த இடத்துல இருக்குன்னு இப்போ டயக்ராம் வரைஞ்சிக்குங்க. இப்போ இந்த ஐன்றது 3 ஓம் ரெசிஸ்டர்ல போயிட்டு இருக்க கரண்ட் தான். அப்போ இந்த பாத்துல சிம்பிளா நீங்க கேவிஎல் எழுதினாலே அந்த ஐ கண்டுபிடிச்சிட முடியும். இந்த பாத்துக்கு எவ்வளவு வோல்டேஜ் வருதுன்னா 100 வோல்டேஜ் இருக்கு. அடுத்ததா இந்த பாத்துல எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா 1 + 3 4 ஓம் இருக்கு. அப்போ therefore I is equivalent to 100/4 which is 25 amperes. Yes Suji, correct. ஓகேங்களா, this is 25 amperes the answer. So அடுத்ததா next, for the current in the given circuit with the dependent sources is. So என்னோட இந்த பாத்துல இருக்கு பாருங்க, அந்த கரண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. This is what is the current. ஓகேங்களா, சோ இதுல போயிட்டு இருக்கிற கரண்ட் என்ன, I அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப இது எப்படி சார் நம்ம ஆன்சர் பண்ணலாம்? எஸ், ஸோ இந்த ஈஸியாக நம்மளால ஆன்சர் பண்ணலாம். இப்போ பாருங்க, இந்த இடத்துல நான் வோல்டேஜ் எழுதணும், கேவியில் எழுதணும்னு பார்க்குறேன். கேவியில் எழுதணும்னா எல்லாமே வோல்டேஜாக இருக்கணும். இங்கே வோல்டேஜ் இருக்கணும், ஸோ இங்கே வோல்டேஜ் இருக்கணும், இங்கே வோல்டேஜ் இருக்கணும், இங்கே வோல்டேஜ் இருக்கணும், இங்கே வோல்டேஜ் இருக்கணும். பட் இந்த மற்ற இடத்துல எல்லாம் வோல்டேஜ் இருக்கு. இந்த 4 ஓம் இந்த 1 ஓம்ல மட்டும்தான் வோல்டேஜ் இல்லை. அந்த வோல்டேஜ் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்குறீங்க. கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா டேரெக்டாக கேவியில் எழுதலாம். ஸோ இப்போ அது எப்படி எழுதல, அந்த வோல்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அந்த இடத்துல எனக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, 1 ஓம் 4 ஓம் அப்படின்ற ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ்ல எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு தெரிஞ்சா வோல்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம்ல. பிகாஸ் வோல்டேஜ்ன்றது கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸோட ப்ராடக்ட் தான். ஓகேங்களா, அப்போ உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் தெரியும், அப்போ கரண்ட்டை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா வோல்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம்ல. அதுதான் நம்ம பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த பாத்துல போற கரண்ட் தான் இந்த பாத்துலயும் இருக்கும். ஸோ இதுதான் இங்கேயும் இருக்கும், இதுவும் இங்கே தான் இருக்கும். ஸோ ஏன்னா இது ஒரு சீரியஸ் பாத், கரெக்டா? இது ஒரு சீரியஸ் பாத். ஏன் எதுக்காக சொல்றேன் சீரியஸ் பாத்து? இங்க கரண்ட் டிவைடே ஆகல, கரெக்டா? அந்த இடத்துல கரண்ட் டிவைடே ஆகல, அதனால இது ஒரு சீரியஸ் பாத். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த இடத்தோட வோல்டேஜ் டிராப்பும் ரெசிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. என்ன அந்த இடத்தோட வோல்டேஜ் டிராப்ன்றது VB. அடுத்ததா அந்த இடத்தோட ரெசிஸ்டன்ஸ்ன்றது 3 ஓம். அடுத்ததா இங்க போற கரண்ட் தான் I. ஓகே, சோ நமக்கு என்ன தெரியும், ஓம்ஸ் லா படி VB is equal to 3 ஓம் into I. கரெக்ட்டா? I into 3 ஓமோட ப்ராடக்ட் தான் VB ஆ இருந்திருக்க முடியும். அதுதான் வோல்டேஜ் VB ஆ இருந்திருக்க முடியும். ஓகேயா? சோ இப்போ நான் என்ன பண்றேன், அந்த I ஐ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா அந்த I தெரிஞ்சிச்சுனா இங்க வோல்டேஜை கண்டுபிடிச்சிர முடியும். சோ அப்ப I is equal to VB/3. அப்ப இந்த கரண்ட் என்னப்பா? This is VB/3. அப்ப இந்த சர்க்யூட்ல போயிட்டு இருக்க கரண்ட் என்னன்னா VB/3. ஆனா ஆப்ஷன்ல பாருங்க VB/3 இருக்கு இல்ல, வேல்யூவா இருக்கு. அப்ப அந்த வேல்யூவை நீங்க கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கணும்னா VB என்னன்னு தெரியணும். ஓகே, I வேணும்னா VBன்றது என்னன்னு தெரிஞ்சிச்சுனா தான் நம்மளால I கண்டுபிடிக்க முடியும். சோ இப்போ என்ன பண்றேன்னா, இந்த பாத்ல KVL எழுதுறேன். ஓகேயா? சோ கரண்ட் இந்த சைடு என்டர் ஆறதுனால பிளஸ் மைனஸ், அதே மாதிரி கரண்ட் இந்த சைடுல என்டர் ஆறதுனால பிளஸ் மைனஸ். இந்த டைரக்ஷன்ல நான் ஃபர்ஸ்ட் KVL எழுதுறேன். ஃபர்ஸ்ட் எதை ஃபேஸ் பண்றனோ அதை அப்படியே எழுதிக்குவோம். சோ இங்க ஃபர்ஸ்ட் நம்ம மைனஸை ஃபேஸ் பண்றோம், அதனால -24. அடுத்து இங்க என்ன இருக்குப்பா, பிளஸ்ஸை ஃபேஸ் பண்றோம். சோ பிளஸ் VB/3. அடுத்ததா இங்க என்னப்பா இருக்கு, so this is -2VB. அடுத்து இங்க என்ன இருக்கு, plus VB. அடுத்து இங்க என்ன இருக்கு, plus 4VB/3. that's it is equal to 0. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணுங்களேன். இப்போ இதை சால்வ் பண்ணா -2VB plus VB என்ன ஆயிடும், -VB ஆ மாறிடும். அடுத்ததா இங்க ஒரு VB/3, இங்க ஒரு 4VB/3. அப்போ 5VB/3. அடுத்ததா இதை சால்வ் பண்றப்ப என்ன வரும், -VB. அடுத்து இங்க என்ன இருக்கு, -24 இருக்கு, அந்த சைடு போச்சுன்னா +24. அடுத்து நெக்ஸ்ட் இந்த 3 மல்டிப்ளை பண்ணலாமா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும், கிராஸ் மல்டிப்ளை பண்றப்போ இட் பிகம் 5VB - 3VB divided by 3 is equal to 24. ஸோ இப்போ இந்த 3 அந்த சைடு கொண்டு போயிடலாமா, அப்போ into 3. இப்போ இது என்ன இருக்கு, this is 2VB is equal to 24 into 3. அப்போ இந்த 2 24 அடிச்சா 12/3 வருமா.
yes, அப்போ this is 12 into 3. அப்போ VBன்றது என்ன 12 into 3. அப்போ I வேணுமா? I ன்னா என்ன 12 into 3 divided by 3. 3 போச்சுன்னா I is 12 ampere. That's it. So புரியுது தானப்பா? So easy தான். So this is 12. Next question try பண்ணுங்க. The relationship between electric power and current. Electric powerக்கும் currentக்கும் இடைப்பட்ட relation linear-ஆ non-linear-ஆ கான்ஸ்டன்ட்டா எக்ஸ்போனென்ஷியலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? The relationship between electric power and current என்ன? ஸோ இதுக்கு ஈஸி தானேப்பா, ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? ஸோ எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ the power, the relationship between electric power, power எப்படி எழுதலாம்? Power can be written as V into I. ஸோ வேறு எப்படி எழுதுவீங்க? Power can be written as V square by R. அடுத்த power can be written as I square by R. Sorry, I square into R. கரெக்டா? அப்ப பாருங்க, power is directly proportional to the V square, power is directly proportional to the I square. சார் அதாவது P directly proportional to I அப்படின்னு இருந்துச்சுன்னா this is linear relationship அப்படின்னு சொல்லுவோம். அதுவே ஸ்கொயர் ப்ரொபோர்ஷனலா இருக்குன்னா that is non-linear. இதுக்கு கிராஃப் வரைஞ்சா எப்படி இருக்குன்னு வரைஞ்சு காமிக்கிறேன். ஓகேயா? ஸோ இப்படி ஒரு வேளை நான் இது எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ஓகேயா? ஸோ ஒரு வேளை இப்படி இருந்துச்சுன்னா பவரும் கரண்ட்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருந்துச்சுன்னா அந்த கிராஃப் லீனியராக இருக்கும். இட் கட்டிங் த எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேயா? ஸோ அதோட ஆரிஜனை கட் பண்ணுற மாதிரியான ஒரு கிராஃப் வரும். ஆனால் இதோட கிராஃப் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா இட் இஸ் அ பேராபோலா. நீங்கள் எக்ஸ் ஈக்குவலன் டு ஒய் ஸ்கொயர்னு ஒரு கிராஃப் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க பாருங்க, மேக்ஸில் கிராஃப்லாம் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ திஸ் இஸ் ஸோ அதே P இன்டூ ஐ கிராஃப்னு எடுத்தீங்கன்னா இதோட கிராஃப் எப்படி இருக்குன்னா திஸ் இஸ் த கிராஃப். திஸ் இஸ் நான் லீனியர் கிராஃப். ஓகேங்களா? அப்போ பவருக்கும் வோல்டேஜுக்கும் ரிலேஷன்ஷிப் கேட்டாலும் நான் லீனியர் தான், பவருக்கும் கரண்ட்டுக்கும் ரிலேஷன்ஷிப் கேட்டாலும் நான் லீனியர் தான். அப்போ அடுத்த எக்ஸாம்ல வோல்டேஜ் கேட்டாங்கன்னா அப்போ தப்பு பண்ணக்கூடாது இல்லை. ஸோ அதனால நம்ம பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே சொல்லிடுவோம். ஓகே, திஸ் இஸ் நான் லீனியர். ஸோ அடுத்ததாக ட்ரை பண்ணுவோமா? ஸோ the two bulbs of 500 watt and 200 watt. ரெண்டு பல்ப் இருக்காம்பா நம்ம கிட்ட. ஒன்று 500 வாட்டு 250 வோல்டேஜ் தான், இன்னொன்று 200 வாட்டு தான் 250 வோல்டேஜ் தான். ஸோ வில் ஹேவ் த ரெசிஸ்டன்ஸ் ரேஷியோ. இந்த ரெண்டு பல்போட ரெசிஸ்டன்ஸோட ரேஷியோ என்னத்துப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ வி நீட் த ரேஷியோ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் பல்ப் எடுத்துக்கலாம் இந்த சைடில். ஸோ பல்ப் 1, இது வந்து செகண்ட் பல்ப். ஸோ ஃபர்ஸ்ட் பல்போட ரேட்டிங் என்ன? திஸ் இஸ் 500 வாட் 250 வோல்ட். இன்னொரு பல்ப் என்ன? 200 வாட் 250 வோல்ட். ஓகே, அப்ப 500 வாட் 250 வோல்ட் ஒன்று, 200 வாட் 250 வோல்ட் ஒன்று. அப்ப இந்த ரெண்டுத்துக்குமான ரேஷியோ கேட்குறாங்க. திஸ் இஸ் பல்ப் ஏ, இவனை பல்ப் பி அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும்? ரெசிஸ்டர் இப்போதானே பார்த்தோம், ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா, பவரோட ஃபார்முலா பார்த்தோம்ப்பா, இப்போதான் பார்த்தோம். பவர்னா வி ஸ்கொயர் பை ஆர். அப்போ ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா வி ஸ்கொயர் பை பி. அப்போ இதில் போடுங்க. அப்போ P1 இஸ் ஈக்குவலன் டு V1 ஸ்கொயர் பை ஆர் P1, சரி R1 மாற்றி சொல்கிறேன். ஓகே, ஏன்னா இங்கே ரெசிஸ்டன்ஸோட ரேஷியோ வேணும், டிவைட் பை P1. ஸோ அதே மாதிரி R2 இஸ் ஈக்குவலன் டு V1 ஸ்கொயர் டிவைட் பை P2. ஸோ இப்போ பாருங்க, Vன்றது இட் இஸ் சேம். ஓகே, Vன்றது இட் இஸ் சேம், இதை எழுதுங்க. தட் இஸ் 250 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை P1 என்ன? 500. இங்க என்ன கேட்குறாங்க? த ரேஷியோஸ், அதோட ரெஸ்பெக்டிவ் ரேஷியோஸ். கரெக்டாக அப்போ இஷ்டுன்னு எழுதிக்கலாமா? அப்போ இஷ்டுன்னு எழுதிக்கலாம். கரெக்டாக இன்டூ 250 ஹோல் ஸ்கொயர் divided by P2 என்ன? that is 200. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இந்த ரெண்டு ஹிஸ்டூல் இருக்கிறனால ரைட் சைடு இந்த 250 ஸ்கொயரும் 250 ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம என்ன வேணும்? 1/500 இஸ்டு 1 divided by 200ல இருக்கு. ஆனால் எனக்கு ஆன்சர் எப்படி இருக்கணும்? இன்வெர்ஸாக இருக்கக்கூடாது, டைரக்டாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ இந்த சைடில் 200 வந்துடும், அந்த சைடில் 500 போயிடும். அப்போ ரெண்டு ஜீரோஸ் கேன்சல் ஆயிரும் ரெண்டு சைட்லையுமே. கரெக்டா? இந்த ரெண்டு சைடுல ரெண்டு ஜீரோஸ் கேன்சல் ஆச்சுன்னா we will get 2:5 as the ratio.
ஓகேங்களா சோ இதோட ரேஷியோ என்ன 2:5 ஃபர்ஸ்ட் நம்ம 500 வாட்ஸ்க்கும் அடுத்ததா 200 வாட்ஸ்க்கும் தான் எடுத்துக்கணும் ஓகேங்களா ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க அடுத்தது தான் செகண்ட் கொடுத்திருக்காங்க ஓகே அப்ப இதோட ரேஷியோஸ் ரெஸ்பெக்டிவ்லி இஸ் 2:5 அப்ப இதுவே 200 ஃபர்ஸ்ட் இருந்து 500 செகண்ட் இருந்தா அப்ப 5:2 அப்படினு சொல்லி வரும் ஓகே அப்ப therefore it is 2:5 next swamping resistance ன்றது எதுக்காகப்பா சோ என்னோட டெம்பரேச்சர் சேஞ்சஸ்ல இருந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் அஃபெக்ட் ஆகாம பாத்துக்கிறது தான் நம்ம swamping resistance னு சொல்றோம் கரெக்ட்டா இந்த swamping resistance நம்ம எதுல மேட் பண்ணிருப்போம் என்னோட manganese and copper alloy of manganese and copper ஓகேங்களா சோ இது டைரக்ட் ஸ்டேட்மென்ட் क्वेश्चन தான் ஓகேங்களா swamping resistance எந்த மெட்டீரியல்ல மேட் பண்ணிருக்காங்க அப்படினு ஓகே அடுத்த क्वेश्चन the Thevenin theorem can't be applied to the networks that contain elements which are நம்ம ஒவ்வொரு தியரமும் கிளாஸ்ல படிச்சிருந்தப்பவே அந்த தியரம் வந்து எங்க வேலிட் ஆகும் லீனியர் பைலேட்டரல் ஆக்டிவ் பாசிவ் அப்படி நம்ம எழுதி இருப்போம் ஒவ்வொரு தியரமுக்கும் எழுதுவோம் ஓகே see ஏன்னா ஒவ்வொரு தியரம் வந்து நான் லீனியர்ல ஃபெயில் ஆயிடும் சோ லீனியர்ல மட்டும் தான் பாஸ் ஆகும் சோ இல்ல நான் லீனியர் ரெண்டு இடத்துலயும் வர்க் பண்ணும் இப்போ நம்ம பார்த்தோம்ல கிர்ச்சாஃப் லான்றது நான் லீனியர்லயும் வேலை செய்யும் அதே மாதிரி டெலகன்ஸ் தியரம்னு ஒரு தியரம் இருக்கும் அந்த டெலகன்ஸ் தியரமும் லீனியர் நான் லீனியர் ரெண்டு ரீஜியன்லயுமே வேலை செய்யும் சோ அந்த மாதிரி நம்ம ஸ்டேட்மென்ட் கிளாஸ்ல கொடுத்திருக்கோம்ல சோ அதுல இருந்து தான் டைரக்டான क्वेश्चन the Thevenin's theorem can't be applied to the networks that contains non-linearity ஓகேங்களா ஒரு சர்க்யூட் நான் லீனியரா இருந்தா நம்மளால தெவினின்ஸ் தியரம் நார்டன்ஸ் தியரம் சூப்பர்பொசிஷன் தியரம் சோ மிலிமனிஸ் தியரம் இந்த மாதிரி எந்த தியரமே அப்ளை பண்ண முடியாது எக்ஸெப்ட் டெலகன்ஸ் தியரம் ஓகேங்களா சோ ஏன்னா லீனியாரிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் இந்த தியரம்ஸ்ல லீனியாரிட்டின்றது இம்பார்ட்டன்ட் அடுத்ததா நெக்ஸ்ட் क्वेश्चन சோ ஆல்ரெடி இத பார்த்துட்டோம் சோ நெக்ஸ்ட் two terminal network is connected to a resistive load அதாவது ஒரு ரெண்டு டெர்மினல் நெட்வொர்க் வந்து ரெசிஸ்டிவ் லோட கனெக்ட் ஆயிருக்கு whose resistance is equal to Norton resistance ஓகேங்களா whose resistance is equal to Norton resistance the what will be the load current if Norton current is IN அப்படினு சொல்றாங்க ஓகேங்களா ஒரு two terminal network is connected to a resistive network load ஓகே இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குன்னா resistive load இருக்காம்பா okay this is R load okay so இப்ப பாருங்க two terminal network is connected to a resistive load அப்போ இந்த இடத்துல ஒரு நெட்வொர்க் கனெக்ட் ஆயிருக்காம் ஓகேங்களா அதோட ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலன்ட் டு நார்டன் ரெசிஸ்டன்ஸ் னு சொல்றாங்க ஓகே அதோட ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு நார்டன் ரெசிஸ்டன்ஸ் சோ இதோட ரெசிஸ்டன்ஸ் இந்த R லோட் இருக்குல்ல அதோட ரெசிஸ்டன்ஸ் தான் நார்டன் ரெசிஸ்டன்ஸ் ஓகே சோ இதோட ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு நார்டன் ரெசிஸ்டன்ஸ் ஓகே அடுத்ததா இப்போ ஒரு நெட்வொர்க் கனெக்ட் ஆகுது what will be the load current if Norton current is IN அப்ப என்ன பண்றாங்க இப்போ ஒரு நெட்வொர்க் கனெக்ட் பண்றேன் so that is a Norton equivalent so இது ஒரு கரண்ட் சோர்ஸ் கரெக்ட்டா சோ நார்டன் அப்படினு சொன்னாலே நீங்க கரண்ட் சோர்ஸ் தான் எடுத்துக்கணும் ஓகேங்களா இங்க நார்டன் ஆட்டோமேட்டிக்கா சொல்றேன் அப்பனா கரண்ட் சோர்ஸ் தெவினின் சொல்றேன் வோல்டேஜ் சோர்ஸ் ஓகே இப்போ இப்படி தான் பா இருக்கு அந்த நெட்வொர்க் புரியுதா இதுதான் அந்த given statementலோட क्वेश्चन இப்போ என்ன கேக்குறாங்கன்னா what will be the load current சோ இந்த லோட்ல போயிட்டு இருக்கிற இந்த கரண்ட் என்ன இப்ப பாருங்க இவனோட ரெசிஸ்டன்ஸும் Rn இவனோட ரெசிஸ்டன்ஸும் Rn அப்போ ஒரு பாத்ல சேம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா அப்ப கரண்ட் என்னவாகும் ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகுமாப்பா கரெக்ட்டா இப்போ ரெண்டு பாத் இருக்கு ரெண்டு பாத்துக்குமான ரெசிஸ்டன்ஸுமே சேமா இருக்கு இப்போ இந்த IN என்ற கரண்ட் என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் பாத்ல IN/2 ஆகும் செகண்ட் பாத்ல IN/2 ஆகும் பிரியும் ஓகே இங்க கேக்குறது what will be the load current அப்ப load currentனா என்ன IN/2 கரெக்ட்டா அப்ப load current is IN/2 நெக்ஸ்ட் சோ இதுவுமே ஈஸியான क्वेश्चन தான்ப்பா the resistance R of a conductor is dash resistance R என்ன இந்த given expression யூஸ் பண்ணி resistance R என்ன அப்படினு சொல்லி கேக்குறாங்க
ஸோ நமக்கு என்ன தெரியும், ஓம்ஸ் லாவோட எக்ஸ்பிரஷன்ஸ் தெரியுமா? ஓம்ஸ் லா படி என்ன சொல்லலாம், வோல்டேஜ் ஈக்குவலன்ட் டு ஐ இன்டு ஆர் அப்படின்னு சொல்லலாமா? நெக்ஸ்ட் எனக்கு என்ன தெரியும், வோல்டேஜ் நம்ம எப்படிலாம்ப்பா எழுதலாம், வோல்டேஜ் என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இருக்கு பாருங்க. சோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி எப்படி எழுதிருப்பீங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இஸ் வோல்டேஜ் பர் லென்த். நான் கிளாஸ்ல கூட இதுக்கான ஸ்டேட்மென்ட் இதெல்லாம் கொடுத்திருக்கேன். ஓகேங்களா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியை வந்து வோல்டேஜ் பர் லென்த் னு எழுதலாமா? அப்ப அந்த வோல்டேஜ் எப்படி எழுதலாம், சோ the voltage can be written as E cross L, E into L அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா, வோல்டேஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி into லென்த் னு எழுதலாம்பா. அடுத்ததா நெக்ஸ்ட் நம்ம கரண்ட் எப்படி எழுதலாம், கரண்ட் can be written as J equivalent to I by A னு எழுதிருப்போம். கரண்ட் டென்சிட்டி ஓகே, கரண்ட் டென்சிட்டி J is equivalent to என்ன எழுதலாம், I divided by A னு எழுதலாம். சோ அப்ப நெக்ஸ்ட் அப்ப இதுல இருந்து என்ன எழுதலாம்ப்பா, சோ அப்ப I எப்படி எழுதலாம், I can be written as J into A. ஓகே, அப்ப I நீங்க J into A னு எழுதலாம், வோல்டேஜ் நீங்க V into L னு எழுதலாம். இப்போ இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனை ஓம்ஸ் லால யூஸ் பண்ணுங்க. இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸை யூஸ் பண்ணா என்ன வருது பாருங்க, ஓம்ஸ் லா V is equivalent to E into L, I is equivalent to J into A into R. எனக்கு என்ன வேணும், I need resistance, the resistance of a conductor தான் கேக்குறாங்க. அப்ப R is equivalent to E cross L divided by J cross A. So J into A. அப்ப EL by JA ன்றது ஆப்ஷன் C தான் சுவிட்ச் ஃபேக்டர். ஓகேங்களா, சோ அடுத்த क्वेश्चन போலாமா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन, a circuit contains a linear resistors and ideal voltage sources. If all the resistors are doubled, then the voltage across each resistor என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதெல்லாம் ஸ்டாண்டர்டான क्वेश्चंस பா. ஓகேயா, சோ இப்போ என்கிட்ட என்ன இருக்குன்னா I have 10 volt source. ஓகேயா, சோ இனிஷியலா என்கிட்ட என்ன இருந்துச்சுன்னா ஒரு 1 ohm resistor இருந்துச்சுன்னு எடுத்துக்கோமே. ஓகேயா, சோ ரெண்டு ரெசிஸ்டர் எடுத்துக்கலாம், அப்பதான் ஈஸியா இருக்கும். ஓகே, this is 1 ohm and 1 ohm சார். ஓகே, இந்த கேஸ்ல என்ன ஆகும்னா இங்க ஒரு எவ்வளவு கரண்ட் போகும், 10 divided by 2 ohm resistor, that is 5 ampere போகும். அப்ப என்ன நடக்கும், ஃபர்ஸ்ட் இந்த ரெசிஸ்டர்ல ஒரு 5 வோல்ட் டிராப் ஆகும், அதே மாதிரி இந்த ரெசிஸ்டர்லயும் 5 வோல்ட் டிராப் ஆகும். சிம்பிளா எப்படி சொல்லலாம், ரெண்டு ரெசிஸ்டர்ஸ் ஈக்குவலா இருக்கறனால அந்த 10 வோல்டேஜ் ஈக்குவலா ஸ்ப்ளிட் ஆயிருக்கும். சோ இது ஃபர்ஸ்ட் கேஸ் தான். அடுத்து என்ன பண்ண சொல்றாங்க, if all the voltages are double, இந்த ரெண்டு வோல்டேஜ் டபுள் பண்ணிட்டு அடுத்த ஒரு முறை ரீடிங் எடுத்து பாருங்க, அப்போ வோல்டேஜ்ல எதுனா மாற்றம் இருக்கா இல்லையா அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த முறை ரெசிஸ்டன்ஸ் இஸ் டபுள், அப்ப இங்கேயுமே இட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் டபுள். அப்ப ரெசிஸ்டன்ஸ் டபுள் ஆச்சுன்னா 10 divided by 4 ன்னு வரும். அப்ப கரண்ட் எவ்வளவுப்பா இருக்கும், கரண்ட் இஸ் 2.5 ஆம்பியரா குறைஞ்சிருக்கும். பட் ஆனா இதோட ப்ராடக்ட் என்ன, 2.5 into 2 அகைன் 5 வோல்ட் தான் வரும். ஓகேயா, அப்போ அகைன் திரும்ப எனக்கு என்ன வரும்னா 5 வோல்ட் தான்ப்பா வரும். ஓகேயா, சோ இப்போ எப்பவுமே ஒரு சர்க்யூட்ல இருக்கிற எல்லா ரெசிஸ்டர்ஸும் டபுள் ஆகுது ஒரு லீனியர் சர்க்யூட்னா. ஓகேயா, ஒரு லீனியர் சர்க்யூட்ல எல்லா ரெசிஸ்டரும் டபுள் ஆகுதுன்னா அந்த எலமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடி எவ்வளவு வோல்டேஜ் டிராப் இருந்துச்சோ அதே வோல்டேஜ் டிராப் தான் இருக்கும். இட் இஸ் நாட் சேஞ்ச்டு அப்படின்றது தான் ஆன்சர். ஓகே, அடுத்ததா டெலிகன்ஸ் தியரம் நம்ம இப்பதானே பார்த்தோம். டெலிகன்ஸ் தியரம்ன்ற ஒரே ஒரு தியரம் தான் இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஆல் த லீனியர் அண்ட் நான் லீனியர் நெட்வொர்க்ஸ். ஓகேங்களா, சோ ஒரு லீனியரா இருந்தாலும் நான் லீனியரா இருந்தாலும் சூட்டபிள் ஆகிற ஒரே ஒரு நெட்வொர்க்னு பாத்தீங்கன்னா அது டெலிகன்ஸ் தியரம் மட்டும்தான். சோ டெலிகன்ஸ் தியரம் இஸ் பேஸ்ட் ஆன் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. கரெக்டா, எதுக்காக அது எல்லா இடத்துலயும் ஒர்க் பண்ணுதுன்னா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேங்களா, சோ கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்ற ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுனாலே அது வந்து எல்லா லீனியர் நான் லீனியர் சர்க்யூட்ஸ்க்குமே வேலிட். ஓகேங்களா, சோ இட் இஸ் வேலிட் டு ஆல் லீனியர் அண்ட் நான் லீனியர் சர்க்யூட்ஸ். அடுத்ததா நெக்ஸ்ட் क्वेश्चन, which of the following is essential for reciprocity theorem? சார் reciprocity theorem நம்ம கிளாஸ்ல பார்த்தோமா? reciprocity theorem அப்ளை பண்ணனும்னா சோ எதெல்லாம் எசென்ஷியல் அப்படினு சொல்றாங்கப்பா.
நம்ம கிளாஸ்ல பார்த்தோம். ரெசிப்ரோசிட்டி தியரம்னா என்ன? இங்க என்கிட்ட ஒரு 10 வோல்ட் இருக்கு, ஓகேங்களா. அடுத்ததான் இங்க நம்ம கிட்ட சர்க்யூட்ஸ்ல நிறைய ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருக்கு. ஒன்லி லீனியர் எலமெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கணும், லீனியர் பைலேட்ரல் எலமெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கணும். அண்ட் அந்த இடத்துல உங்களுக்கு கெப்பாசிட்டர்ஸோ இண்டக்டர்ஸோ இருந்தா அதோட இனிஷியல் கண்டிஷன்ஸ்ன்றது ஷுவரா 0வா இருக்கணும், ஓகேங்களா. இதுதான் கண்டிஷனா நம்ம பார்த்தோம். இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த லாஸ்ட்ல இருக்கிற அந்த 1 ohm ரெசிஸ்டர் இருக்குல்ல, அதுல போகிற கரண்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்கப்பா, ஓகேங்களா. இதுல போயிட்டு இருக்கிற கரண்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ரெசிப்ரோசிட்டி தியரம்னா என்னன்னா, சார் இந்த இடத்துல இருக்கிற இந்த லோடையும் இவனோட சோர்ஸையும் நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இவன் வந்து இந்த இடத்துக்கு வரலாம், ஸோ இவன் வந்து இந்த இடத்துக்கு போகலாம். அப்படி நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணாலுமே ரிசல்ட் மாறுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா மாறாது. ஸோ இந்த தியரமை தான் நம்ம ரெசிப்ரோசிட்டி தியரம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை அப்ளை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த எல்லா எலமெண்ட்ஸ் லீனியரா இருக்கணும், லீனியர்னா ரெசிஸ்டரா இருக்கணும். ஸோ அடுத்ததா பைலேட்டரல்னா என்ன, இதோட எக்ஸைட்டேஷன் ரெஸ்பான்ஸ் ரேஷியோ எப்பவுமே சேமா இருக்கணும். அடுத்ததா இங்க ஒரு வேளை இண்டக்டரோ கெப்பாசிட்டரோ இருந்தாலும் அதோட இனிஷியல் கண்டிஷன்ஸுமே இருக்கக்கூடாது. நோ இனிஷியல் ஹிஸ்டரினா அதுதான் நோ இனிஷியல் கண்டிஷன். கரெக்டா இந்த மூணுமே மேல சொல்லி இருந்த இந்த மூணுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் பா. ஸோ இதெல்லாம் இல்லைன்னா ரெசிப்ரோசிட்டி தியரமை நம்மளால அப்ளை பண்ண முடியாது. அடுத்ததா the material to be used in the manufacture of stranded resistor should be, அதாவது ஒரு ரெசிஸ்டரை நீங்க மேனுஃபேக்சர் பண்றீங்கல்லப்பா, அந்த ரெசிஸ்டரோட மேனுஃபேக்சரிங்காக யூஸ் பண்ற அந்த மெட்டீரியலுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க, ஓகேங்களா. வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டி should be is in the resistance of the material. ஒரு ரெசிஸ்டர்ன்றது என்னப்பா பண்ணுது, இப்போ நம்ம பார்த்தோமா, ரெசிஸ்டர் will always dissipates energy in the form of heat, correct? This is resistor will dissipates energy in the form of heat. so ஒரு எனர்ஜியை நீங்க கொடுக்கிற எனர்ஜியை ஹீட்டா வெளியே கொடுக்கிறது தான் ரெசிஸ்டரோட வேலை, ஓகே. அப்போ ஒரு ரெசிஸ்டர்னா ஆட்டோமேட்டிக்காவே என்ன இருக்கும், ஷுவரா அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப அதிகமான ஹீட்ன்றது இருக்கும். அப்போ அதுக்கு ரொம்ப ஹீட் அதிகமாச்சுன்னா அது அதோட ரெசிஸ்டன்ஸை போய் பாதிக்க கூடாது, ஓகே. சிம்பிள் தான். ஒருவேளை ரெசிஸ்டன்ஸ்ல ஹீட் அதிகமாகுதுன்னா ரெசிஸ்டர் அதிகமாச்சுன்னா திரும்ப இது அதிகமான ஹீட்டை கொடுக்கும். இது ஒரு சைக்கிள் மாதிரி கண்டினியூ ஆயிடும். ஒரு ரெசிஸ்டருக்கு ஒரு ஹீட் அதிகமாகிறப்போ அதோட ரெசிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா அது அதோட சைக்கிள் என்ன ஆகும்னா இன்னும் கண்டினியூ பண்ணும். சிம்பிள் தான்ப்பா. ஒரு மெட்டீரியலோட ரெசிஸ்டன்ஸ்ன்றது எதை டிபெண்ட் பண்ணுதுன்னா R ஈக்குவலன்ட் டு R நியூ அப்படின்னு எடுத்துக்கலாம். R ஓல்டு இன்டு 1 பிளஸ் ஆல்ஃபா T2 மைனஸ் T1 அப்படின்ற எக்ஸ்பிரஷன் நம்ம கிளாஸ்ல பார்த்துருக்கோம், ஓகேங்களா. இந்த இடத்துல ஆல்ஃபா அப்படின்றது என்னன்னா தட் இஸ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், ஓகேயா. சரி, இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு மெட்டீரியலுமே டெம்பரேச்சர் மாறுறப்ப மாறும். ரெசிஸ்டர் அதாவது இது ஒரு கண்டக்டரா இருக்கலாம், இல்ல ஒரு செமி கண்டக்டரா இருக்கலாம், இல்ல ஒரு இன்சுலேட்டர் கூட இருக்கலாம், ஓகேயா. சோ இது ஒரு கண்டக்டரா இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் அதிகமாகிறப்போ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும், ஓகே. இதுவே ஒரு செமி கண்டக்டரா இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் அதிகமாகிறப்போ ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும், ஓகே. இதெல்லாம் எதை டிபெண்ட் பண்ணதுன்னா அதோட டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க, ஓகே. சோ இந்த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் சோ இதுல வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரீசன் என்னன்னா இதுல இதோட ஆல்பா இஸ் பாசிட்டிவ், ஓகே. ஆனா செமிகண்டக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்பா இஸ் நெகட்டிவ், ஓகே. அப்போ ஒரு மெட்டீரியல் ஒரு ரெசிஸ்டர் டெம்பரேச்சரால அதிகமா அஃபெக்ட் ஆகாம இருந்தாதான் அது ஒரு நல்ல ரெசிஸ்டர். டெம்பரேச்சரால் அஃபெக்ட் ஆச்சுன்னா அங்க இன்னும் அதிகமா ஹீட் ஆயிட்டே போயிட்டு இருக்கும், ஓகேங்களா. அப்ப ரெசிஸ்டர் பிரேக் டவுன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு நல்ல ரெசிஸ்டரா இருக்கணும்னா கண்டிப்பா அதுக்கு ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்ன்றது இருக்கணும். ஸோ அப்போ ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியா இருக்கோ நீங்க டெம்பரேச்சரை வேரி பண்ணாலுமே ரெசிஸ்டன்ஸ்ல வேரியேஷன்ஸ் கம்மியா இருக்கும், ஓகே. இதுல நான் ஒரு ப்ராப்ளமும் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளம் பாக்குறப்ப இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியும். ஒரு ரெசிஸ்டரை 20 டிகிரியில் ஆப்ரேட் பண்றப்ப இருக்கிற ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவையும் 30 டிகிரி டெம்பரேச்சர்ல ஆப்ரேட் பண்றப்ப இருக்கிற போற ரெசிஸ்டன்ஸோட வேல்யூஸும் சேமா இருக்கிறது தானே நம்ம எதிர்பார்ப்போம். அப்படி சேமா இருக்கணும்னா ஆல்பான்றது ரொம்ப கம்மியா இருக்கணும்,
ஓகே, அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அப்ப புரியும். அதுல ஆல்பா ரொம்ப ரொம்ப கம்மியான வேல்யூ இருக்கும். அப்படி கம்மியா இருந்ததுனால அதோட டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிட்டும் ரெசிஸ்டரோட சேஞ்சஸ் எவ்வளவு இருக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்ன்றது இட் இஸ் மஸ்ட். அடுத்ததான் ரெசிஸ்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்கணும். அதுதான் நார்மலாவே ஒரு ரெசிஸ்டரோட ஒரு நீடு. இப்போ பாத்தீங்கன்னா பி தான். ஓகே, இதுல ஒரு ப்ராப்ளமே இருக்குப்பா, அதை பாக்குறப்ப உங்களுக்கு இன்னும் புரியும். அடுத்ததா இதுதான் அந்த ப்ராப்ளம். அட் 20 டிகிரி செல்சியஸ் அலுமினியம் ஒயர் ஹேஸ் a resistance of 30 ohms. அதாவது 20 டிகிரி செல்சியஸ்ல ரெசிஸ்டன்ஸ் வந்து 30 ohms. ஸோ டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆல்ஃபா கொடுக்குறாங்க 0.00305. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, ஆல்ஃபாவோட வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டீங்க பாருங்க. ஆல்ஃபா லோ கோஎஃபிஷியன்ட் இருக்கணும்னு சொன்னேன்னா அதே மாதிரி லோவரான வேல்யூவாக தானே இருக்கு. ஓகேயா? ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த அப்ராக்சிமேட் ரெசிஸ்டன்ஸ்? இப்படி இருக்கிற பட்சத்தில் 30 டிகிரி செல்சியஸ்க்கு அந்த ரெசிஸ்டரை நான் ஹீட் பண்ணேன்னா அந்த கேஸ்ல அதோட டெம்பரேச்சர் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. At 30 degrees Celsius, resistance is what? Okay, இப்போ நம்ம அந்த ஃபார்முலா எழுதணும்னா, so R new is equivalent to R old one plus alpha T2 minus T1. So just R old என்னன்னு பாருங்க, 30 டிகிரி 30 ஓம். ஸோ அடுத்ததா 1 பிளஸ் ஆல்ஃபா என்ன பாருங்க 0.003. டெம்பரேச்சர் 2 என்ன, T2ன்றது தட் இஸ் 30 டிகிரிஸ். கரெக்டா? இதுதான் செகண்ட் டெம்பரேச்சர், அதுதான் ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர். ஸோ இப்போ 30 minus 20, தட்ஸ் இட். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா 30 into 1 plus 0.003 into 10. அப்போ மல்டிப்ளை பண்றப்ப என்ன சார் வருது? திஸ் இஸ் 1.003 into 13 வரும். ஓகே, அப்போ திஸ் இஸ் 1.003 வரும். சேம் இதை ஆட் பண்ணீங்கன்னா 30 into 1.00, ஒரு ஜீரோ தான் இருக்கும், ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ இட் இஸ் மோர் ஆர் லெஸ் 30 ohms. 31ன்னு எழுதலாம், அங்கே 30 கிடையாது பாருங்க. இட் இஸ் மோர் ஆர் லெஸ் 31 ohms. நமக்கு மற்ற ஆப்ஷன்ல எதுவுமே நியரர்ல இல்லை, 31 மட்டும்தான் இருக்கு. ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. ஸோ ஃபைண்ட் த தெவினின் வோல்டேஜ் VAB இன் த கிவன் நெட்வொர்க் ஷோன். ஸோ இதுக்கு அக்ராஸா இருக்கிற அந்த தெவினின் வோல்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அஷ்யூம் திஸ் இஸ் பாசிட்டிவ் டெர்மினல் அண்ட் இட் இஸ் நெகட்டிவ் டெர்மினல். இப்போ இந்த இடத்துல வோல்டேஜ் வேணும்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம் சார்? ஃபர்ஸ்ட் இவனை வந்து நான் என்னவா மாத்துறேன்னா ஒரு வோல்டேஜ் சோர்ஸா மாத்துறேன். ஸோ அகைன் இவனை ஒரு கரண்ட் சோர்ஸா மாற்றி அதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு வோல்டேஜ் சோர்ஸா மாற்ற போறேன். ஏன்னா அப்போ இந்த சர்க்யூட் என்னால் ஈஸியாக ரிடக்ஷன்ஸ் பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த மெத்தடாலஜிலன்னா போடலாம்ப்பா. சோர்ஸ் கன்வர்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் நோடல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எதை யூஸ் பண்ணாலும் ஈஸி தான். ஓகே, ஸோ இப்போ பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இதை வோல்டேஜ் சோர்ஸாக மாற்ற போகிறேன். ஓகே, ஸோ இப்போ ஆரஞ்சு 30, அப்போ திஸ் இஸ் வாட் ப்ளஸ் மைனஸ் 30 வோல்ட். அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்கு, இங்க ஒரு 5 ohm ரெசிஸ்டர் இருக்கு. ஓகே, திஸ் இஸ் 5 ohm ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு, ஒரு 10 ohm ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஆரஞ்சு 30, அடுத்ததான் அங்கே ஒரு 5 ohm ரெசிஸ்டர், அடுத்ததான் அங்கே ஒரு 10 ohm ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் அந்த ஏபி அப்படின்ற 2 டெர்மினல் இருக்கு. ஜஸ்ட் அது ஒரு ஓப்பன் சர்க்யூட் தான், அதனால நான் அதை இப்போதுக்கு ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்ததான் இங்கே ஒரு 10 ohm ரெசிஸ்டர் இருக்கு, அதை அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 10 ohm இருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் ஒரு 16 வோல்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல நம்ம எய்தர் நோடல் கூட அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ அந்த பாயிண்ட்டுக்கு நோடல் அனாலிசிஸ் அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்க நோடல் எழுதுறீங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்க நோடல் அனாலிசிஸ் அப்ளை பண்ணா வருமா? ஸோ இப்போ எப்படி எழுதலாம்? ஸோ திஸ் இஸ் டேக்கன், திஸ் இஸ் V. ஸோ Vன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இதோட VABயும் சேம் தான். ஏன்னா இதே வோல்டேஜ் தான் இங்கேயுமே இருக்கும்.
ஓகேயா? ஸோ ஏன்னா ரெண்டுமே சேம் தான். இதை நீங்கள் விஏபின்னு எடுத்தாலும் நத்திங் பட் சேம் தான். ஏன்னா அங்கே டேரெக்டாக விஏபி தான் கேட்குறாங்க. அப்போ ஒரே ஒரு நோடு எழுதுனா விஏபி கிடச்சிரும். இதை நீங்கள் சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி கூட பண்ணலாம்ப்பா. ஓகேயா? ஸோ இங்கே இருக்கு பாருங்க, இங்கே இருக்கிறவனை திரும்பவும் நீங்கள் என்னவா பண்ணலாம், ஒரு வோல்டேஜ் சோர்ஸாக கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணி திரும்பவும் அதை நீங்கள் வோல்டேஜ் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம். ஓகே, வாட் எவர் திங் நீங்கள் எதுனா பண்ணுங்க. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், நோடல் அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ இதை நான் நோடல் அனாலிசிஸ்ன்றது என்னப்பா, நோடல் அனாலிசிஸ்னா நம்ம கிளாஸ்ல பார்த்தோம்ல, என்ன இந்த நோடை ஹை வோல்டேஜா நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இந்த நோடை லோ பொட்டன்ஷியலா கன்சிடர் பண்ணிப்போம். திஸ் இஸ் ஹை பொட்டன்ஷியல். கரண்ட் எப்பவுமே ஹை பொட்டன்ஷியல் இருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு போகும். ஸோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஏதாச்சும் கரண்ட் ஃப்ளோ இருந்துச்சுன்னா அதை மைனஸ் போடுவோம், சேம் டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா பிளஸ் போடுவோம். இங்க பாருங்க, இந்த 30 வோல்ட் பாருங்க, 30 வோல்ட்டோட பாசிட்டிவ் பொலாரிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கிறதுனால கரண்ட் ஃப்ளோ இப்படி தான் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற 16 வோல்ட்டோட பொலாரிட்டி பாசிட்டிவ் மேலே இருக்கிறதுனால கரண்ட் ஃப்ளோ மேலே தான் இருக்கும். அப்போ ஜஸ்ட் சிம்பிளாக இந்த கேவியில் எழுதுறேன், இந்த நோடல் அனாலிசிஸை எழுதுறேன். ஸோ இந்த வோல்டேஜ் இஸ் விஏபி, எனக்கு தெரியாது, திஸ் இஸ் விஏபி. அடுத்ததா மைனஸ் போடக்கூடாது, ஏன்னா இது என்னோட கரண்டோட டைரக்ஷன். இங்கே பாருங்க, என்னோட விஏபியோட அசம்ஷனோட டைரக்ஷனும் என்னோட விஏபியோட அசம்ஷன்ஸோட டைரக்ஷனும் அந்த 30 வோல்ட் சோர்ஸும் சேம் டைரக்ஷன்ல இருக்கா. அப்போ தேர்ஃபோர் விஏபி பிளஸ் 30, கரெக்டா? விஏபி பிளஸ் 30 டிவைட் பை இது ஒரு 10, இது ஒரு 5, ஸோ 15, கரெக்டா? ஸோ டிவைட் பை 15. ஓகேயா? ஸோ விஏபி பிளஸ் 30 டிவைட் பை 15. அடுத்ததா நெக்ஸ்ட் என்ன இருக்கு, விஏபி டிவைட் பை 10. ஓகேயா? ஸோ விஏபி டிவைடட் பை 10. அடுத்த நெக்ஸ்ட் என்ன இருக்கு, விஏபி மைனஸ் 16. ஓகேங்களா? ஸோ விஏபி மைனஸ் 16 டிவைடட் பை 10. திஸ் இஸ் 0 சார். அப்போ இந்த ஒரு எக்ஸ்பிரஷனை மட்டும் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் விஏபி. ஓகேயா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுங்களேன். சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும், விஏபி. அப்போ VAB plus 30 by 15. அடுத்து next plus VAB by 10. அடுத்து next plus VAB minus 16. Correcta? VAB minus 16 divided by 10. That's it. So equivalent to 0. Okay. So இப்போ என்ன பண்ணலாம் சார் நம்ம? So இது எப்படி பிரிக்கலாம்? VAB by 15 plus 2. அடுத்ததா VAB by 10. அடுத்ததா VAB by 10. அடுத்ததா minus 1.6 is equivalent to 0. So இப்போ இது என்ன? plus 2 minus 1.6. அப்போ என்ன வரும்? plus 4 0.4 வரும். அந்த சைடு போச்சுன்னா minus 0.4 மாறிடும். ஸோ VAB by 15, இது ஒரு 2 VAB by 10 plus 2 VAB by 10. ஸோ ட்ரிபிள் தான்ப்பா எலிஜிபிள் ஏஇக்கு. ஓகேங்களா? VAB by 15 plus VAB by 10. அடுத்ததா இந்த சைடில் ஒரு 0.4 இருக்கு, that becomes minus 0.4. ஓகே, இப்போ என்னப்பா பண்ணலாம் நம்ம? ஸோ இந்த இடத்துல 10 இருக்கு, இந்த இடத்துல 15 இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? இவனை மேலையும் கீழையும் 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இவனை மேலையும் கீழையே 3 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ திஸ் இஸ் 2VAB by 13 மாறிடும். ஸோ இது என்னவா மாறிடும்? 6VAB by 30 is equivalent to minus 0.4 அப்படின்னு மாறிடும். அப்போ என்ன? it is 8VAB by 30 is equivalent to minus 0.4 மாறிடும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நீங்கள் இதை அடிக்க முடியும். ஸோ 8ம் 4ம் போகுமா? ஸோ திஸ் இஸ் 2 and this is 1. ஓகேயா? அப்போ this is 2VAB by 30 is equivalent to minus 0.1. இப்போ இதையும் அடிங்களேன், 15. கரெக்டா? அப்போ ஃபைனலாக ஆன்சர் வந்துடுச்சு பாருங்க. this is VAB is equivalent to minus 0.1 into 15. It is nothing but minus 1.5 volt. அவ்வளோதான்ப்பா.
ஸோ ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ணலாம்ப்பா, இல்லைனா நம்மளோட கிளாஸ் நோட்ஸும் உங்களுக்கு இருக்கும் பாருங்கள், கிளாஸஸ் இருக்கும், அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸும் நம்ம பிளேலிஸ்ட்டில் கொடுத்து வச்சுருப்போம்ப்பா, அதை யூஸ் பண்ணிக்கோங்கப்பா. ஓகேங்களா? ஸோ புரியுதா? அப்போ ஆன்சர் இஸ் வாட்? -1.5 ஆன்சர் இருக்கா? ஓகேயா? ஸோ இதை நீங்கள் குயிக்காக பண்ணிடலாம்ப்பா. ஓகேங்களா? நான் உங்களுக்கு புரிகிறதுக்காக பொறுமையாக இதை எழுதி காமிச்சேன். பட் எக்ஸாமில் 1 minute ஆர் 2 minute போதும். அதிகபட்சமாக 2 minutesல நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் புரியுது இல்லை? ஈஸி தானே இது? நான் ஒரே ஒரு நோடல் தான் எழுதுறேன், நீங்க தான் இதை அனாலிசிஸ் பண்ணணும். இதுக்கு தான் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் சொல்றேன். ஓகேயா சார்? இந்த கொஸ்டினை எதுல சால்வ் பண்ணா நம்மளால சீக்கிரமா பண்ண முடியும், எந்த கொஸ்டினை நம்ம ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும், எந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணணும் அப்படின்றதுக்கு நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? குயிக் ரிவிஷனுக்கு நீங்க மேடிசியோட கேப்சூல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஸோ மேடிசியோட ஹேண்ட் புக் ஃபார் ட்ரிபிள் இ. ஓகே, ஸோ அதை வேணா நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்க யூஸ் பண்ணலாம். பட் பேசிக்காக நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிகினராக அதில் எடுத்தீங்கன்னா கஷ்டம். ஓகே, ஸோ எப்போவுமே ஒரு இன்ஸ்டியூட்னா இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கணும்ப்பா, எந்த கொஷின் அட்டன் பண்ணணும். இப்போ நான் இதை சால்வ் பண்ணுறதுனால உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி கொஷின் எடுத்தோம்னா நமக்கு இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் நம்மளால பண்ண முடியும், இந்த குயிக் ஆஃப் டைமில் நம்ம பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஓகேயா? ஸோ கொஷினை அட்டன் பண்ணுறது இட் இஸ் அ ஆர்ட் மாதிரி தான், இது ஒரு ஸ்கில் தான். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் வரணும், இல்லைனா ஒரு கைடட் ப்ரொஃபஸர்கிட்டையோ ஸோ இல்லைனா நம்ம இருக்கிற ஸ்டாஃப்ஸ்கிட்டையோ நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம கற்றுக்கலாம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வித்தவுட் எனி டிலே த டெலிகன்ஸோட ஈக்குவலன்ட் சர்க்கியூட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் தெவெனின். ஸோ என்னோட ஆர் தெவெனின் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார். ஸோ ஆர் தெவெனின் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ ப்ரொசீஜர் டு ஆர் தெவெனின் என்ன? வோல்டேஜ் ஷார்ட் சர்க்கியூட், கரண்ட் ஓபன் சர்க்கியூட். கரெக்டா? அப்ப இவனை ஓபன் பண்ணுங்க, இவனை ஷார்ட் பண்ணுங்க. அப்ப இந்த சர்க்கியூட் எப்படி மாறி இருக்கும்? this is 2 and this is 2. so இதுதான் R Thevenin. that's it. ஓகே, அப்ப R Thevenin என்னப்பா? ஸோ கரண்ட் எது வழியா போகும்? ஒருவேளை நீங்க கரண்ட் கொடுத்தீங்கன்னா எது வழியா போகும்? இப்படிதான் போகும். அது அப்படி போகுமா? இது வழியா போகுமா? திஸ் இஸ் ஓப்பன் சர்க்கியூட். அப்ப அது வழியா கரண்ட் போகாது. அப்ப R Thevenin is 2 ohms. ஓகே, ஸோ கொஷின் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா, நீங்கள் அதை ப்ராப்பராக பண்ணணும். ஸோ நம்ம இன்ஸ்டியூட் சார்பாக நான் உங்களுக்கு 2500 கொஷின் டெஸ்ட் சீரீஸ்லேயே கொடுக்குறேன் டிஸ்கஷன். அதுக்கப்புறமா நம்மளோட நார்மல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நான் உங்களுக்கு சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுவுமே நேற்று நம்ம டிஏலேயே 70 கொஷின்ஸ் கிட்ட பார்த்தோம். ஸோ இன்னைக்கு ஏஇலேயுமே நம்ம ஈவினிங் செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த குயிக் ஸ்பேனில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஸோ பேசிக்ஸை கற்றுக்குங்க. அண்ட் நம்ம கிளாஸஸில் நம்ம டிஸ்கஷன்ஸ் மூலமாக உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸை சொல்லி கொடுக்குறோம். அதை கற்றுக்குங்க. எப்படி அப்ரோச் பண்ணணும், என்ன கொஷின்ஸை அட்டன் பண்ணுறோம், எப்படி அப்ரோச் பண்ணுறோம்னு கற்றுக்குங்க. ஸோ ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். ஓகே, ஸோ which of the following statement is true about the Ohm's law? Ohm's law-வை பொறுத்து எது ட்ரூ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார். Ohm's law is applicable to diodes. Ohm's law is not applicable to diodes. Ohm's law is applicable to voltage regulators. Ohm's law is applicable to transistors. சார் எது ட்ரூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டயோடுன்றது இட் இஸ் a non-linear device. நம்ம எக்ஸாம்பிள் கூட சொன்னேன், லீனியர் டிவைஸ் நான் லீனியர் டிவைஸ்ன்னு சொல்லிட்டு. டிரான்சிஸ்டர் பிஜேடியும் இட் இஸ் அ நான் லீனியர் டிவைஸ். ஓகேயா? ஸோ பிஜேடி ரெகுலேட்டர்ஸ் எல்லாமே, ரெகுலேட்டர்ல ஜீனர் டயோடு இருக்கும். ஓகேயா? வோல்டேஜ் ரெகுலேட்டர்ல ஜீனர் டயோடு தான் இருக்கும். அப்போ அதுவுமே நான் லீனியர் டிவைஸ். ஓகேயா? அப்போ இது எல்லாத்துக்குமே இது அப்ளிகேபிள்லாம் ஆகாது. ஓம்ஸ் லா இட் இஸ் நான் அப்ளிகேபிள். ஓம்ஸ் லான்றது இட் இஸ் அ லீனியர் லா. ஓகேயா? ஸோ நீங்கள் கிராஃப் வரைஞ்சிங்கனாலுமே லீனியர் கிராஃபாக இருக்கும். இதுதான் ஓம்ஸ் லா. ஓகேயா? ஸோ இப்போது இது ஒரு நான் லீனியர் டிவைஸான டயோட்ஸ்லாம் ஃபெயில் ஆகிடும். பி தான். ஓகே, அடுத்ததா நெக்ஸ்ட் டிட்டர்மைன் த பவர் டிசிபேட்டட் பை த 6 ohm ரெசிஸ்டர் இன் வாட்ஸ். இங்க இருக்காம பாருங்க, இந்த 6 ohm ரெசிஸ்டர்ல எவ்வளவு பவர் டிசிபேட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு ஐடியா வரணும். ஸோ என்ன ஐடியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் இது ஒரு 2 ohm, இது ஒரு 6 ohm. அப்போ இதை ஒரு வோல்டேஜ் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணுங்களேன். யூ வில் கெட் வாட்?
So அப்போ 6 volt. Okay, so this is 3 ohm resistance. Okay, next இங்க என்ன இருக்கா? 6 ohm resistance இருக்கா. So அடுத்ததா இது என்னப்பா? This is 6 ohm, 6 ampere and it is 1 ohm. Okay, இப்போ இதையும் நீங்க ஒரு வோல்டேஜ் சோர்ஸா மாத்துங்க. You will get 1 ohm resistance. அடுத்ததா இந்த வோல்டேஜ் என்ன? Again it is 6 volt. ஓகேங்களா? சோ இப்ப பாருங்க, பார்த்தா என்ன இருக்கு? சரி, இவனுமே it is 6 volt, இவனுமே it is 6 volt. ரெண்டு 6 volt E&I எலிஜிபிள் தான்ப்பா. ஸோ நீங்க வந்து டிகிரி இன் எலக்ட்ரிக்கல்னு போடுது, ஸோ அதுக்கப்புறமா அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ E&I இஸ் எலிஜிபிள், டிகிரி இன் எலக்ட்ரிக்கல்னு போடுங்க. ஸோ போட்டதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல ஆரோ மேலே இருக்கிறனால ப்ளஸ் மேலே அண்ட் மைனஸ் கீழே, அதே மாதிரி தான் இங்கே ப்ளஸ் மேலே இங்கே மைனஸ் கீழே. ஸோ இந்த லூப்பில் நீங்கள் கேவியில் எழுதி கூட நீங்கள் செக் பண்ணலாம். ஓகேங்களா? டிட்டர்மைன் த பவர் டிசிபேஷன்ஸை வந்து இந்த லூப்பில் நீங்கள் கேவியில் எழுதி கூட நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ எழுதுருங்களேன், எழுதினாலே உங்களால் ஆன்சர் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணுறது மைனஸ், அப்போ மைனஸ் 6 வோல்ட்டு. அடுத்ததாக இது ஒரு 3, இது ஒரு 6 9 10 ப்ளஸ் 10i. அடுத்து இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் 6ன்னு வரும். கரெக்டா? ப்ளஸ் 6 வோல்ட் இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே மைனஸ் 6 வோல்ட்டு ப்ளஸ் 6 வோல்ட்டு கேன்சல் ஆயிரும், வோல்டேஜ் 0வா மாறிடும். ஓகேயா? ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் 0வா மாறிடும், வோல்டேஜ் 0வா மாறாது. I இஸ் ஈக்குவல் டு 0வா மாறிடும். அப்போ இது வழியா போற கரண்ட் இருக்கு பாருங்க, I, that is 0. அப்ப பவர் என்னவா இருக்கும்? That is 0 watts. Easy. ஓகேங்களா? இந்த क्वेश्चन ஈஸிப்பா. இதுக்கெல்லாம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஓகே, இதை பார்த்த உடனேமே சொல்லிடலாம், இந்த இடத்துல 6 இருக்கா, இங்கேயும் அதே சேம் பொலாரிட்டியில 6 இருக்கான்னா கேன்சல் ஆயிடுவாங்க ரெண்டு பேருமே. ஓகே, அப்ப ரெண்டு பேரும் கேன்சல் ஆனா இதுக்கு அக்ராஸா எந்த கரண்ட்டுமே இருக்காது. அப்ப பவர் இஸ் 0 வாட்ஸ். ஓகே, அடுத்ததா 2 ஐடென்டிக்கல் 2 ஆம்பியர் 4 ஓம் நாட் ஆன் ஈக்குவலன்ட் சர்க்யூட்ஸ். ரெண்டு 2 ஆம்பியர் 4 ஓம் நாட் ஆன் ஈக்குவலன்ட் சர்க்யூட்ஸ் பேரலலா கனெக்டா இருக்கான். ஓகே, அதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம கிட்ட எத்தனை இருக்கு? ரெண்டு 2 ஆம்பியர், சாரி இது ஒரு கரண்ட் சோர்ஸ் இல்ல, ரெண்டு 2 ஆம்பியர் 4 ஓம். ஓகே, சோ இது ஒண்ணு. அதே மாதிரி இதுல இன்னொரு ஒரு 2 ஆம்பியர் 4 ஓம் இருக்கு. ஓகே, இப்போ இதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சார் ரெண்டு 2 ஓம் என்ன ஆகும்? இட் பிகம் 4 ஓம், 4 ஆம்பியர். ரெண்டு 2 ஆம்பியர் என்ன ஆகும்னா 4 ஆம்பியரா மாறிடும்பா. அடுத்ததா அந்த 4 ஓம் பேரலல் ஆகி என்ன ஆயிடும்? 2 ஓமா மாறிடும். ஓகே, this is 4 ampere and it is 2 ohm. இதுதான் ஆன்சர். அப்ப 4 ampere 2 ohm, இதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் 4 ampere 2 ohm. அடுத்ததா இந்த சர்க்யூட் shown which of the following statement is not correct. அப்ப இந்த ஸ்டேட்மென்ட்ல, இந்த சர்க்யூட்ல இதுல எது வந்து தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த சர்க்யூட்ல ஃபர்ஸ்ட் சூப்பர் மெஷ் இருக்குன்னு சொல்றாங்க, அது கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா சூப்பர் மெஷ்ன்றது என்னப்பா? சோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு பாத்துக்கு இடையில ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்கும். கரெக்டா? இது ஒரு லூப், சோ இது ஒரு லூப். சோ ரெண்டு லூப்புக்கு அக்ராஸா ஒரு சூப்பர் மெஷ் இருக்கு, கரண்ட் சோர்ஸ் இருக்கு, அதுக்கு பேர் தான் சூப்பர் மெஷ். அப்ப இந்த சூப்பர் மெஷோட ஈக்குவேஷன்ஸ் நான் கிளாஸ்ல எப்படி எழுதுறதுன்னு சொல்லி இருப்பேன். சோ I1 ஓட டைரக்ஷன்ஸ் இது, I2 ஓட டைரக்ஷன்ஸ் இது. அப்போ ஜஸ்ட் அந்த ரெண்டு மைனஸ்ல இருக்கு, ரைட்? I1 மைனஸ் I2. ஓகே, I1 ஓட டைரக்ஷன்ஸ் இது, I2 ஓட டைரக்ஷன்ஸ் ஆப்போசிட்ல இருக்கு. அப்ப I1 மைனஸ் I2. அடுத்ததா இதுதானே என்னோட I1 ஓட டைரக்ஷன்ஸ். பட் ஆனா இங்க பாருங்க 6 ஓம் அதற்கு ஆப்போசிட்ல இருக்கு. கரெக்டா? என்னோட I1 ஓட டைரக்ஷனுக்கு 6 ஆம்பியர்ன்றது ஆப்போசிட்ல இருக்கு. அப்ப is equivalent to -6 னு எழுதிரலாம், அவ்வளவுதான். ஓகே, அப்ப I1 minus I2 is equivalent to -6 அப்படின்றது தான் இந்த சூப்பர் மெஷ்ஷோட ஈக்குவேஷன். ஓகே, this is the super mesh equation.
ஸோ இந்த இடத்துல எப்படி கொடுத்துருக்காங்க i2 is equivalent to i1 plus 6 ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம் i2 அந்த பக்கம் போயிடும், i1 இந்த பக்கம் வந்துடும். ஸோ therefore i1 plus 6 is equivalent to i2 அப்படின்னு எழுதலாமா? இதே ஈக்குவேஷனை தான் நான் எழுதுறேன். ஓகே, இதுல சூப்பர் மெஷ் இருக்குது, இது கரெக்டானது. இதோட எக்ஸ்பிரஷன் i2 is equivalent to i1 plus 6 இதுவுமே கரெக்டானது. இங்க கேட்கறது which is not correct. அடுத்ததான் நெக்ஸ்ட் இதுக்கான லூப் எழுதணும். இந்த லூப் அனாலிசிஸ் எழுதலாம். இதுக்கு ஒரு கேவிஎல் எழுதுறீங்கன்னா என்னப்பா வரும்? ஸோ இந்த ஹோல் சர்க்யூட்டுக்கு கேவிஎல் எழுதுறப்போ எப்படி வரும்னா this is -20 கரெக்டா. அடுத்ததா இங்க போற கரண்ட் இஸ் i1, இங்க போற கரண்ட் இஸ் i2 கரெக்டா. அடுத்ததா plus 6i1, அடுத்ததா நெக்ஸ்ட் plus 10i2, அடுத்ததா plus 4i2, அப்போ plus 14i2 ன்னு எழுதிடலாம். 10 plus 4 14 கரெக்டா. அப்போ -20 plus 6i1 plus 14i2 is equivalent to 0. ஓகேயா. அப்ப பாருங்க இந்த எக்ஸ்பிரஷன் சேமா இருக்கா? எஸ், தேர்ட் எக்ஸ்பிரஷனும் கரெக்ட். ஸோ செகண்டும் கரெக்ட், ஃபர்ஸ்டும் கரெக்ட். அப்போ ஷோரா ஃபோர்த்து தான் தப்பு. கரெக்டா. இந்த எக்ஸ்பிரஷன் எழுதிட்டேன் நான், இது தப்பு. கரெக்டா, இப்படி எழுதக்கூடாது. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஒன். ஓகேங்களா. அடுத்ததா which of the following statement is true? ஓகேங்களா. ஸோ இங்க இருக்கிற எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்கப்பா. ஓகேங்களா. ஸோ இதுல எதுப்பா ட்ரூவு? ஸோ படிங்களேன். the equivalent resistance combination of a series resistor is larger than the largest resistance of this combination. ஸோ சீரியஸ் parallel combinationsல நமக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. the equivalent resistance combination of series resistor. ஸோ இந்த மாதிரி நிறைய சீரியஸ் ரெசிஸ்டர்ஸ் இருக்கான். ஓகே, ஸோ திஸ் இஸ் 10 ohm and this is 5 ohm and it is 3 ohms அந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதோட காம்பினேஷன் என்ன இருக்குன்னா is the larger than the largest resistance of the combination. ஸோ இதோட சீரியஸ் காம்பினேஷன்ன்றது என்னப்பா? ஸோ 13 plus 5 which is 18 ohms கரெக்டா. இது அதோட சீரியஸ் காம்பினேஷன். எஸ், ஆமா. இதோட சீரியஸ் காம்பினேஷனுக்கு எனக்கு எத்தனை ஓம்ஸ் வருதுப்பா? 18 ஓம்ஸ்னு வருது. அப்போ இதோட சீரியஸ் காம்பினேஷன்ன்றது இதுல இருக்கிற லார்ஜஸ்ட் ரெசிஸ்டன்ஸை விட அதிகமா தானே இருக்கு. எஸ், இதுல இருக்கிற லார்ஜஸ்ட் ரெசிஸ்டன்ஸே 10 தான்ப்பா. ஸோ ஆனா அதோட சீரியஸ் காம்பினேஷன் 18 இருக்கு. அப்ப எப்பவுமே ஒரு சீரியஸ் காம்பினேஷன்ஸோட ரெசிஸ்டர் will be the largest resistance of the whole combination. அப்ப ஏவே கரெக்ட் தான். ஓகேயா. அப்போ ஆப்ஷன் ஏவே கரெக்ட் தான். மற்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே அப்ப கண்டிப்பா ராங்கா இருக்கும். ப்ளீஸ் வெரிஃபை. ஓகே, அடுத்ததா ஃபைண்ட் த R3. இங்க இருக்கான் பாருங்க, R3 யோட ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பட் அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இதோட ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் R2வும் R2ல போற கரண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த நோட்ல இருந்து வெளியாகிற கரண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்களேன், அந்த நோடுக்கு 10 மில்லி ஆம்பியர் வருது, இந்த நோட்ல இருந்து 50 மில்லி ஆம்பியர் வெளியே போகுதுன்னா அப்ப இந்த நோடுக்கு எவ்வளவு கரண்ட் வந்திருக்கணும்? கண்டிப்பா 40 மில்லி ஆம்பியர் கரண்ட் அந்த நோடுக்கு வந்தாதான் இங்க ஒரு 40, இங்க ஒரு 10, டோட்டலா 50 மில்லி ஆம்பியர் கரண்ட் வெளியே வர முடியும். ஸோ புரியுது தானே? ஸோ இந்த நோடுக்கு 40 மில்லி ஆம்பியர் கரண்ட் வருது, அனதர் பாயிண்ட்ல 10 மில்லி ஆம்பியர் கரண்ட் வருது. ஸோ அப்படி வந்தாதான் 50 மில்லி ஆம்பியர் கரண்ட் அந்த பர்டிகுலர் நோட்ல இருந்து வெளியே போக முடியும். ஸோ கரெக்ட் தானே? அப்போ ஷுவரா நமக்கு என்ன தெரிஞ்சிருது? இந்த நோட்ல ஒரு 40 மில்லி ஆம்பியர் வரப்போகுதுன்னு தெரியுது. ஓகே, அடுத்ததா இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா இந்த பாயிண்ட் பாருங்க, இந்த நோடும் சேம் தானே, இந்த நோடும் சேம் தானே. அப்போ திஸ் இஸ் இன் a parallel connection. கரெக்டா? அப்ப இங்க இருக்கிற வோல்டேஜ் தான் இங்கேயுமே இருக்கும். ஓகே, அப்ப இந்த வோல்டேஜ் என்னன்னு நான் தெரிஞ்சிச்சுன்னா இந்த வோல்டேஜை கண்டுபிடிச்ச முடியும். அப்ப இந்த வோல்டேஜ் கண்டுபிடிங்க. ஸோ V is equivalent to என்னப்பா? I into R தானே. அப்ப கரண்ட் தெரியும், this is 10 into 10 to the power minus 3. ரெசிஸ்டர் என்ன? 100 into 10 to the power plus 3. அப்ப அடிச்சா என்ன வருதுப்பா? வோல்டேஜ் இஸ் 1000 வோல்ட். ஓகே, அப்போ என்னன்னா இந்த வோல்டேஜும் 1000, இந்த வோல்டேஜும் 1000 கரெக்டா. ஸோ இங்கேயும் 1000, அங்கேயும் 1000 இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம்? இந்த வோல்டேஜ் 1000, அடுத்ததான் இந்த பாத்துல போற கரண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 40 மில்லி ஆம்பியர். அப்போ ஓம்ஸ் லா யூஸ் பண்ணி R3 கண்டுபிடிக்க முடியும். அப்ப என்னதுப்பா? வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு I into R தானே. ஸோ இந்த வோல்டேஜ் என்ன? இந்த நோடோட வோல்டேஜ் 1000.
ஸோ கரண்ட் கொடுத்துருக்காங்க 40 into 10 to the power -3. அடுத்ததா R3. ஸோ நமக்கு என்ன வேணும்னா R3 வேணும். That is 1000 divided by 40 into 10 to the power -3. Okay, so இப்போ இந்த 10 to the power -3, so இந்த மேல போச்சுன்னா 10 to the power +3 மாறிடும். இந்த 0 போயிடும். இப்போ அடிக்கிறப்ப என்னப்பா வரும்? This is 25. அப்ப 25 கிலோ ஓம்னு வந்துரும். அவ்வளவுதான். ஓகேயா? so இப்போ R3 is what? It is 25 kilo ohms. இருக்கா? It is option B. ஓகேயா? அப்ப R3 ன்றது என்னப்பா? That is 25 kilo ohm. ஈஸி தானப்பா? so ஈஸி தானே. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? E and I எலிஜிபிள் தான்ப்பா ஃபார் AE க்கு. ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணலாம்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்னு கொடுங்க. அதை கொடுத்ததுக்கு அப்புறமா ஸோ நீங்க அதுக்கான ஜிஓ ஒன்று இருக்கும், அதை அப்ளை பண்ணுங்க. ஸோ போதும். ஓகேங்களா? அடுத்ததா ERG அப்படின்றது இட் இஸ் a unit of energy பா. ஓகேங்களா? ஸோ யூனிட் ஆஃப் எனர்ஜி. ஓகே. ஸோ அடுத்ததா so the Thevenin equivalent resistance is the best described by which of the following? Thevenin equivalent resistance என்னோட எந்த மெத்தட்ல நம்ம இன்னும் பெஸ்டா டிஸ்கிரைப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஸ்டேட்மெண்ட் படிங்க. இட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் seen at the external terminals of the network. ஸோ எக்ஸ்டர்னல் டெர்மினல்ஸ்ல இருக்கிறது கிடையாது. இட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் seen at the external terminals of the network after independent sources have been set to 0. நான் என்ன சொல்லியிருப்பேன்? தெவினின் ரெசிஸ்டன்ஸ்க்கான ப்ரொசீஜர் என்ன பண்ணணும்ப்பா? ஸோ வோல்டேஜ் சோர்ஸ் என்ன பண்ணணும்? ஷார்ட் சர்க்கியூட் பண்ணணும். கரண்ட் சோர்ஸ் என்ன பண்ணணும்? ஓப்பன் சர்க்கியூட் பண்ணணும். விச் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் சோர்ஸ்ன்னு சொல்லலாமா? சோர்ஸ் இல்லாம. கரெக்டா? சோர்சஸ் இல்லாம அந்த சர்க்கியூட்டோட ரெசிஸ்டன்ஸ்க்கு பேரு தான் தெவினின் ரெசிஸ்டன்ஸ். அந்த சர்க்கியூட்ல இருக்கிற சோர்சஸை நீங்க நெக்லெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதோட ரெசிஸ்டன்ஸ்க்கு கண்டுபிடிக்கிறீங்கல்ல, அதுக்கு பேரு தான் தெவினின் ரெசிஸ்டன்ஸ். எஸ், ஆப்ஷன் பி தான் பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது. அப்போ கரெக்டா? அடுத்த क्वेश्चन போவோமா? அடுத்ததா நெக்ஸ்ட் 2 bulbs are rated 100 watt each. ரெண்டு பல்ப் இருக்கு. ஸோ 100 வாட். இந்த ரெண்டு பல்புமே என்னவா பண்ணியிருக்கேன்னா சீரியஸா கனெக்ட் பண்ணியிருக்கேன் 220 வோல்ட்டோட. அப்ப இந்த ரெண்டு பல்பும் சேர்ந்து எவ்வளவு பவரை கன்சியூம் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ we need to calculate the power consumed by the both bulb. ஸோ இதை நம்ம கிளாஸஸ்ல பார்த்துருப்போம். இதுக்கு ப்ரொசீஜர் என்னன்னா ரெசிஸ்டன்ஸை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ரெசிஸ்டன்ஸ் என்னன்னா V²/P. ஸோ இதை கண்டுபிடிச்சு எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு அடுத்து பவர் கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா சீரீஸ் கனெக்ஷனாக இருக்கிறப்ப ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்கும். ஸோ திஸ் இஸ் P1 P2 டிவைடட் பை P1 plus P2. ரெண்டு பல்போட பவர் என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பல்போட பவர் இஸ் 100, செகண்ட் பல்போட பவர் இஸ் 100. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம். 100 plus 100, எஸ், விச் இஸ் 50 watts. கரெக்ட். ஓகே, இந்த क्वेश्चंस ரெகுலரா கேக்குறாங்கப்பா. சோ செக் பண்ணிக்கங்க. சோ திஸ் இஸ் 50 watts தான். ஓகே, அடுத்த क्वेश्चन போவோமா? அடுத்ததா the voltage marked Vx in the given. the voltage marked Vx in the given. இந்த இடத்துல இருக்கிற Vx என்ன அப்படினு சொல்லி கேக்குறாங்க. சோ இப்போ சேம் நோடல் அனாலிசிஸ் தான் யூஸ் பண்ண போறேன். சோ நோடல் அனாலிசிஸ் யூஸ் பண்றேன். இந்த இடத்தோட வோல்டேஜ் தான் Vx. அடுத்ததா இங்க பாருங்க, திஸ் இஸ் 3 வோல்ட் ன்னு சொல்றாங்க. அப்ப இந்த வோல்டேஜ் இஸ் 3 வோல்ட். ஓகே, தட்ஸ் இட். அப்போ இந்த வோல்டேஜ் 3 ன்னு எனக்கு தெரியும், இந்த வோல்டேஜ் Vx ன்னு எனக்கு தெரியும். அப்போ நெக்ஸ்ட் இந்த இடத்துல நீங்க நோடல் அனாலிசிஸ் எழுதுறீங்க. ஃப்ரம் நோடல் அனாலிசிஸ் இது ஹை பொட்டன்ஷியலா நம்ம ட்ரீட் பண்ணுவோம். கரண்ட் எப்பவுமே இந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் வரும். ஹை பொட்டன்ஷியல் இருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு வரும். அப்போ கரண்ட் இது வழியா தான் வரும். ஓகே, அப்படி வர்றப்போ இந்த 6 ohm ரெசிஸ்டரை ஆப்போசிட்ல ஃபேஸ் பண்றதுனால ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே -6 ன்னு போடுறேன். ஓகே, கரண்ட் வந்து ஆப்போசிட்ல ஃபேஸ் பண்றதுனால this is -6. அடுத்ததா இந்த பாத்ல ரெசிஸ்டன்ஸ் என்ன? 1. நெக்ஸ்ட் Vx divided by 1. ஓகே, இந்த பாத்ல போற கரண்ட் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். அந்த இடத்துல இருக்கிற வோல்டேஜ் அந்த பாத்ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ். கரண்ட் எப்பவுமே அந்த பாத்ல அப்ளை ஆன வோல்டேஜ் அடுத்ததா அந்த பாத்ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸால டிவைட் பண்றப்ப கரண்ட் கிடைச்சிரும். அடுத்ததா இங்க பாருங்க, இது Vx, இந்த இடத்துல இருக்கிற வோல்டேஜ் 3 வோல்ட் பிளஸ் Vx minus 3 and the path order resistance is 2, that is 0 pa. Okay, இப்போ இது எப்படி எழுதலாம்? So Vx plus
Vx by 2 minus 3 by 2 minus 6 is equivalent to 0. அப்போ என்ன ஆயிடும்பா, இந்த மல்டிப்ளை பண்ணுறோம்னா என்ன ஆயிடும், this is 3Vx by 2. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகிடும், ஸோ இந்த ரெண்டு அந்த பக்கம் போச்சுன்னா which became minus 7.5 இஸ் ப்ளஸ் 7.5 மாறிடும். ஓகேயா, ஏன்னா இது 6 இது 1.5 அப்போ 7.5 மாறிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த திங்ஸ் அடுத்து ஃபர்தராக கொண்டு போகிறேன். 3Vx is equal to 15 வரும். அப்போ Vx அடிச்சிங்கன்னா Vx is 5 volt. ஓகேயா, அப்போ therefore the voltage marked Vx is given as 5 volt. So clear தானே? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? அடுத்ததா an ideal current source has, இப்போ தானே பார்த்தோம் ஐடியல் கரண்ட் சோர்ஸ் எப்படி இருக்கும்பா. ஐடியல் கரண்ட் சோர்ஸ் எஸ், ஐடியல் கரண்ட் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் த ஐடியல் கரண்ட் சோர்ஸ். நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரே ஒரு கரண்ட் எலமெண்ட்டை மட்டும்தான் நம்ம ட்ரா பண்ணுவோம். திஸ் இஸ் ஐடியல் கரண்ட் சோர்ஸ். ஸோ என்ன இருக்கும் இந்த இடத்துல, ஆக்சுவலாக ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் சார், ஆனால் அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ இன்ஃபைனைட்டாக இருக்கும். ஆர் இஸ் இன்ஃபைனைட்டாக இருக்கும். கரெக்டா? அப்போ ஆர் இஸ் இன்ஃபைனைட்டாக இருந்துச்சுன்னா ஸோ எப்போவுமே இதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை நம்ம எப்படி ட்ரா பண்ணலாம், இப்படி சிம்பிளாக ட்ரா பண்ணிட்டு போயிடலாம். கரெக்டா? ஸோ ஏன்னா இதில் கரண்ட் போகல, அப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸை போட்டு காமிக்கணும்னு அவசியம் இல்லை சார். இந்த ரெண்டுமே ஒன்று தான் சார். ஓகே, இப்படி நீங்கள் வரைஞ்சாலும் இப்படி நீங்கள் வரைஞ்சாலும் ரெண்டுமே ஒன்று தான். இதுதான் ஒரு ஐடியல் கரண்ட் சோர்ஸ்க்கான ஒரு சர்க்யூட், ஈக்குவலன்ட் சர்க்யூட். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு தெரியும் ஒரு ஐடியல் கரண்ட் சோர்ஸில் ரெசிஸ்டன்ஸ்ன்றது இன்ஃபைனைட்னு தெரியும். இங்கே ரெசிஸ்டன்ஸை கொடுத்துருக்காங்களா பாருங்களேன், இவங்க சொல்லிட்டாங்க ஐடியல் கரண்ட் சோர்ஸ் ஹேஸ் ஜீரோ ரெசிஸ்டன்ஸ்னு சொல்ல முடியாது, ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்ஃபைனைட். அப்போ இது தப்பு. வோல்டேஜ் ஆன் நோ லோட் இதுவுமே தப்பு. ஸோ கண்டக்டன்ஸ் இன்ஃபைனைட் கிடையாது, ரெசிஸ்டன்ஸ் தான் இன்ஃபைனைட். அப்போ நமக்கு என்ன தெரியும், கண்டக்டன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரெசிஸ்டன்ஸ். ஓகேயா? அப்போ therefore நீங்கள் கண்டக்டன்ஸ் எழுதிங்கன்னா 1/∞ நம்ம என்ன எழுதுவோம்னா 0ன்னு எழுதுவோம். அப்போ therefore கண்டக்டன்ஸ் இஸ் 0. சரி, 0 இன்ஃபைனைட் கிடையாது. ஓகேயா? அப்போ ஒரு ஐடியல் கரண்ட் சோர்ஸ் ஹேஸ் அ 0 இன்டர்னல் கண்டக்டன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? அடுத்ததா the internal voltage drop of a voltage source. ஸோ என்னோட வோல்டேஜ் சோர்ஸோட இன்டர்னல் வோல்டேஜ் ட்ராப் கேட்குறாங்கப்பா. நம்ம இப்போ பார்த்தோமா வோல்டேஜ் சோர்ஸை பற்றி. திஸ் இஸ் V. அடுத்ததா திஸ் இஸ் சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் RS. ஸோ திஸ் இஸ் த ஈக்குவலன்ட் சர்க்யூட் ஆஃப் வோல்டேஜ் சோர்ஸ். ஓகே, இது என்னோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட் படிங்க. த இன்டர்னல் வோல்டேஜ் ட்ராப் ஆஃப் அ வோல்டேஜ் சோர்ஸ். The internal voltage drop இங்க இருக்கு பாருங்க, the internal voltage drop னா this is the internal voltage drop. so ஏன்னா இது சோர்ஸுக்குள்ளேயே நடக்கிற drop தான் internal voltage drop. ஓகேங்களா? this is the internal voltage drop. so internal voltage dropன்றது ரொம்ப அதிகமா இருக்கணுமா கம்மியா இருக்கணுமான்னு எதிர்பார்த்தோம்னா சரி, இது ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தாதான் இந்த வோல்டேஜ் லோடுக்கு கிடைக்கும். ஓகேயா? ஸோ இதுதான் லோடு, ரைட்? இதுதான் நம்மளோட லோடு. ஸோ என்னோட லோடுக்கு அதிகமான வோல்டேஜ் வரணும்னா இந்த வோல்டேஜ் ட்ராப் இருக்கு பாருங்க, இன்டர்னல் வோல்டேஜ் ட்ராப், அது எவ்வளவுக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கணும்னு தான் விரும்புவோம். இப்போ பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் படிப்போம். The internal voltage drop of a voltage source is the highest when no load is applied. சார், லோடு இல்லாதப்போ இதில் கரண்ட்டே போகாது. நோ லோடில் no current. so therefore voltage na enna I into R. I 0 ஆச்சுன்னா drop 0 ஆயிடும். ஓகே, the internal voltage drop of a voltage source is the highest when on no load னா that is blindly wrong. கரெக்ட்டா? so no load ல இருக்கிறப்ப 0 voltage தான் இருக்கும். ரெண்டாவது, does not influence at the terminal voltage. இல்ல சார், நீங்க லோட் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுறப்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஸோ அப்போ இதுவுமே தப்பு. அடுத்ததா, depends upon the internal resistance of the source. அடுத்ததா, decreases with the load current. சார், என்னோட internal voltage drop load current அதிகமாகுதுன்னா என்ன ஆகும்? அதிகமாகும். இப்போ பாருங்க, வோல்டேஜ்னா நமக்கு என்ன தெரியும், இது லோடு கரண்ட்ப்பா. லோடு கரண்ட் அதிகமாச்சுன்னா இப்போ இங்கே வரப்போகிற கரண்ட்டும்
அதிகமாகும். ஸோ இங்கே அதிகமாகுதுன்னா சீரியஸில் இருக்கிற இங்கேயும் அதிகமாகும். அப்போ அதோட வோல்டேஜ் என்ன? த கரண்ட் இன்டூ ரெசிஸ்டன்ஸ். அப்போ கரண்ட் அதிகமாகுதுன்னா இன்டர்னல் வோல்டேஜ் ட்ராப் அதிகமாகணும். ஓகேயா? ஸோ இன்டர்னல் வோல்டேஜ் ட்ராப் கண்டிப்பாக அதிகமாகணும். ஓகே, ஆனால் இந்த இடத்துல டிக்ரீசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இட் டிக்ரீசஸ் ஆன் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சோர்சஸ். கரெக்டா? டிபெண்ட்ஸ் ஆன் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சோர்சஸ். அதுதான் என்னோட கரெக்ட். கரெக்டா? புரியுதா? நெக்ஸ்ட் क्वेश्चन. In the given circuit, in the below figure, the value of voltage as the value of V என்னன்னு கேக்குறாங்க சார். இங்க பாருங்க V ன்றது என்ன? இதுதான் V. சிம்பிளா நீங்க V ஐ கண்டுபிடிக்கலாமா? எஸ், நீங்க நோடல் அனாலிசிஸை எழுதி V ஐ கண்டுபிடிக்கலாம். This is V. அப்ப V எப்படி எழுதுவோம் சார்? இந்த இடத்துல வர்ற கரண்ட் ஆப்போசிட்ல இருக்கு. என்னோட அசம்ஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. இதுதான் என்னோட கிவன் அசம்ஷன்ஸ். நம்ம ரெட்ல எடுத்துக்கிறது தான் நம்மளோட அசம்ஷன்ஸ். மற்றது எல்லாமே என்னோட ஆக்சுவல் கரண்ட். அப்போ பார்த்தீங்கன்னா -10 ஃபர்ஸ்ட் என்னோட அசம்ஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. அடுத்ததா V/20. அடுத்ததா நெக்ஸ்ட் V-20. அந்த பாத்தோட ரெசிஸ்டன்ஸ் இஸ் 10. திஸ் இஸ் 0. அவ்வளவுதான் சார். அப்போ என்ன பண்றீங்க? V/20 plus V/10 -2 -10 is equal to 0 வரும். அடுத்து ஃபர்தரா என்ன ஆகும் சார்? மேலையும் கீழையும் 2 மல்டிப்ளை பண்ணிக்கிட்டா, ஸோ திஸ் இஸ் 2V/20. அங்கே ஒரு V/20. அப்போ நியூமரேட்டர்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா டினாமினேட்டர் சேம். ஸோ 3V/20. ஸோ அந்த சைட் போச்சுன்னா தட் பிகம்ஸ் 12. ஸோ அடிச்சிங்கன்னா திஸ் இஸ் 4. அப்போ V is equal to 4 into 20 which is 80 volt. ஓகேயா? அப்போ வோல்டேஜ்ன்றது 80. அடுத்ததா, which of the following is applicable to any network of linear, non-linear, passive, active, time variant, time invariant? ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே அப்ளிகேபிள் ஆகிற ஒரே ஒரு நெட்வொர்க்குக்கு பேர் தான் டெலகன்ஸ் தியரம்னு சொல்கிறேன். கரெக்டா? டெலகன்ஸ் தியரம் வந்து எல்லா இடத்துலையுமே வேலிடுப்பா. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெலகன்ஸ் தியரம் என்னோட கன்சர்வேஷன் ஆஃப் லா ஆஃப் எனர்ஜியை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்ல? எஸ். அடுத்ததா, ஸோ த நம்பர் ஆஃப் இஃப் த நெட்வொர்க் ஹேஸ் 7 nodes அண்ட் 5 இண்டிபெண்டன்ட் லூப்ஸ். ஸோ 7 nodes இருக்கான், 5 இண்டிபெண்டன்ட் லூப்ஸ் இருக்கான். ஓகேங்களா? த நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம கிளாஸ்ல நம்பர் ஆஃப் லூப்ஸ் ஈக்குவலன் டு ஒரு ரிலேஷன்ஷிப் பார்த்துருப்போம். ஸோ நம்பர் ஆஃப் லூப்ஸ் இஸ் ஈக்குவலன் டு B இஸ் ஈக்குவலன் B plus n-1 அப்படின்னு சொல்லி எழுதுவோமா? பிரான்ச் பிளஸ் நோட்ஸ் பிளஸ் 1. கரெக்டா? நம்பர் ஆஃப் லூப் இஸ் ஈக்குவலன் டு பிரான்ச் பிளஸ் நோட் பிளஸ் 1. B மைனஸ் பா, இது நோட்ஸ் வந்து மைனஸ். B minus n plus 1. ஓகே, B minus n plus 1. The number of KVL equations னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதுதான் எக்ஸ்பிரஷன். இப்போ எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. 7 nodes. nodes வந்து 7. ஓகேயா? ஸோ லூப்ஸ் எத்தனைன்னு பாருங்க. have 5 independent loops. This is 5 is equivalent to B minus 7 plus 1. அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்குப்பா? 5 equivalent to B minus 6. அப்போ B branches is equivalent to 5 plus 6, that is 11. அப்போ 11 branches இருக்கணும். கரெக்டா? அப்போ number of branches என்றது that is 11 பா. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகுமா? அடுத்ததா, the elements which are not capable of delivering energy by their own. சார், எந்த ஒரு சோர்ஸால, எந்த ஒரு எலமெண்டால எனர்ஜியை டெலிவர் பண்ண முடியலையோ, which is not capable of delivering the energy, எனர்ஜியை டெலிவர் பண்ண முடியாத எலமெண்ட்டுக்கு பேரு என்னப்பா? ஸோ நம்ம அந்த எலமெண்ட் என்னன்னு சொல்லுவோம்? எனர்ஜியை டெலிவர் பண்ண முடியாதது. ஸோ which is passive. கரெக்டா? not capable of delivering na passive. okay, this is passive elements. and நம்ம கிளாஸ்ல பார்த்திருப்போம், யூனிலேட்டரல்னா என்ன மாதிரி இருக்கும்? ஒரே மாதிரியான ஒரு பிஹேவியர் இருக்கும். கரெக்டா? பைலேட்டரல்னா டபுள் பிஹேவியர்ஸ் இருக்கும். ஆக்டிவ்னா சோர்சஸ், ஆக்டிவ் எலமெண்ட்ஸ்னா which is capable of delivering energy.
ஓகேங்களா. ஸோ பேசிவ்னா தட் இஸ் நாட் கேப்பபிள் ஆஃப் டெலிவரிங் எனர்ஜி, கேப்பபிள்னா ஆக்டிவ். நெக்ஸ்ட் இங்க பாருங்களேன், இந்த given circuit when R is infinite voltage is 4. பாருங்கப்பா கேஸ் 1 R வந்து இன்ஃபைனைட்டா இருக்கிறப்போ ஸோ வோல்டேஜ் என்னன்னு சொல்றாங்க 4 வோல்ட்டா. அடுத்ததா கேஸ் 2ல ரெசிஸ்டன்ஸ் வந்து 0வா இருக்கிறப்போ கரண்ட் கொடுத்துருக்காங்க, கரண்ட் இஸ் 4 ஆம்பியர். புரியுதா? இந்த சர்க்யூட்ல இருக்கு பாருங்க இந்த R, ஸோ இந்த R இன்ஃபைனைட்டா இருந்துச்சுன்னா 4 வோல்ட் இருக்குமா, ஸோ 0வா இருந்துச்சுன்னா 4 ஆம்பியர் இருக்குமா. ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் புதுசா திரும்பவும் ஒரு 3 ஓம் ரெசிஸ்டரை இந்த சர்க்யூட்ல ஆட் பண்ணா எனக்கு அதுல எவ்வளவு கரண்ட் போகும் அப்படின்னு கேட்கறாங்கப்பா. பிஃபோர் இந்த 3 ஓம் ரெசிஸ்டரை நீங்க ஆட் பண்றதுக்கு முன்னாடி இந்த கண்டிஷனை வச்சு ஒரு சர்க்யூட்டை நம்ம டிரா பண்றோம். ஓகேயா. ஸோ இப்போ பாருங்க இந்த வோல்டேஜ்க்கு பேரு தான் விஓசின்னு சொல்றோம். ஏன்னா வோல்டேஜ் வந்து ரெசிஸ்டன்ஸ் இன்ஃபைனைட்டா இருக்கிறப்போ ஓப்பன் சர்க்யூட்ல இருக்கும். திஸ் இஸ் நோன் as VOC. இந்த கரண்ட்டுக்கு பேரு தான் ISC. ஓகேயா. அப்போ பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி R Thevenin கண்டுபிடிக்க முடியும். ஸோ VOC by ISC. ஸோ என்னதுப்பா 4/4. ஸோ இப்போ Thevenin ரெசிஸ்டன்ஸ் இஸ் 1 ohm. ஓகேயா. ஸோ இப்போ திஸ் இஸ் 1 ohm. அப்போ இதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் நான் டிரா பண்றேன். இவங்க சொன்ன இந்த சோர்ஸ் இருக்கு பாருங்க, இந்த சர்க்யூட்டோட ஈக்குவலன்ட். ஓகேங்களா. ஸோ இந்த கண்டிஷன் இந்த ஒரு எலமெண்ட் இருக்குங்க பாருங்க, இந்த டயக்ராம், அந்த டயக்ராமோட ஈக்குவலன்ட் சர்க்யூட். ஓகேயா. இங்க பாருங்க வோல்டேஜ் என்னன்னு சொல்லியிருக்காங்க 4 வோல்ட். ஸோ திஸ் இஸ் 4 வோல்ட். அடுத்ததான் இந்த சர்க்யூட்டோட R Thevenin என்ன, இது வந்து Thevenin ஈக்குவலன்ட் சர்க்யூட் பா. ஓகேயா. அப்ப Thevenin ஈக்குவலன்ட் சர்க்யூட்ன்றனால தான் நான் வோல்டேஜ் சோர்ஸா வரையறேன். ஓகேயா. Thevenin ஈக்குவலன்ட் சர்க்யூட்னா V Thevenin or VOC இது ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேயா. சோ திஸ் இஸ் V Thevenin. அடுத்ததா இங்க R Thevenin எடுத்துக்கணும். R Thevenin is 1 ohm. ஆக்சுவலா இதுதான் இதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட். ஓகேயா. மேல சொல்லி இருக்கிற அந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட்ன்றது இதுதான். இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த சர்க்யூட்ல if 3 ohm is added, 3 ohm is added, அப்படி ஆட் ஆகுறப்போ அதுல இருக்கிற கரண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சார். if we add the 3 ohms what is the current in its. so இப்ப பாருங்க இது ஒரு 3 plus 1, அப்ப I is equivalent to 4 divided by 3 plus 1, that is 1 ampere is the answer. yes, இதுக்கு வந்து option D 1 ampere. ஓகேங்களா. சோ இதுக்கு வந்து 1 ஆம்பியர். நெக்ஸ்ட் இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்கப்பா, ஒரு ஸ்டார் கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க, அதுக்கு ஈக்குவலன்ட் டெல்டா கனெக்ஷன் கேக்குறாங்க. ஓகேயா. ஒரு ஸ்டார் கனெக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, அதோட ஈக்குவலன்ட் டெல்டா கனெக்ஷன்ஸ் கேக்குறாங்க. சோ இப்போ எப்படிப்பா நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், from the star to delta எப்படி நம்ம பண்ணலாம். சோ இப்போ நமக்கு இந்த given datas first எழுதுவோமே. சோ RA RB RC ஓட வேல்யூ, RA RB RC are the 20 10 and 10. RA என்றது 20, RB என்றது 10, RC என்றது 10. சோ இப்போ என்ன கேக்குறாங்கன்னா R1 R2 R3 என்ன அப்படினு சொல்லி கேக்குறாங்க. சார் நமக்கு தெரியும் from the star delta connection to star connection ஓட conversion நமக்கு தெரியும். சோ எப்படிப்பா நம்ம delta to star conversions பண்ணுவோம். சோ ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எஸ். சோ இது ஈஸி தான். ஓகேயா. சோ இந்த கன்வர்ஷன்ஸ்க்கான ஃபார்முலாஸ் நம்ம பார்த்திருக்கோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா, டைரக்டாவே உங்களுக்கு ஒரு क्वेश्चंस கேட்பாங்க. சோ திஸ் இஸ் R1. ஓகேயா. அப்ப அந்த R1 வேணும்னா என்ன பண்ணனும், இவனையும் மல்டிப்ளை பண்ணனும். ஓகேயா. சோ we need to find R1. R1 னா என்ன, 10 into 10 divided by total resistance. அப்ப total resistance என்ன, 10 plus 10 plus 20. அப்ப this is what, 20 by 40, sorry 100 by 40. This is 2.5 ohms. Okay, next R2 கண்டுபிடிக்கணும். R2 ன்றது என்னதுப்பா, சோ இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, இது R2 ஆ. அப்ப this is R2. அப்ப இந்த R2 கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணனும், இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கல்ல, இப்போ இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணனும். we need to multiply these two elements. Okay, அப்ப this is 20 into 10 divided by 10 plus 10 plus 20. அப்ப this is 200 divided by 40.
அப்போ அங்கே 2.5 வந்துச்சுன்னா இங்கே 5 ஓம்ஸ்னு வரும். ஸோ அதே மாதிரி நீங்கள் R3 கண்டுபிடிக்கிறீங்க. R3னா என்ன கொடுத்துருக்காங்கப்பா, இந்த எலமெண்ட் தான் R3ன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரேண்டமாக எடுத்துக்க கூடாதுப்பா. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, R1னா இது, R2னா இது, அதை நீங்கள் பார்க்கணும். ஓகே, அப்போ என்ன பண்ணணும், இந்த ரெண்டு பேரை மல்டிப்ளை பண்ணணும், இவன் நெக்லெக்ட் பண்ணணும். ஸோ தேர்ஃபார் அகெயின் 200/14 வரும், அகெயின் 5 ஓம்ஸ்னு வரும். அப்போ R1 is 2.5, R2 is 5, அடுத்ததா 5. அப்போ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு மேட்ச் ஆகுது. ஓகேயா, 2.5, 5, 5. அடுத்ததா இந்த given figure the value of R is what அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த இடத்துல இந்த R ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார். ஸோ இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், ஸோ இந்த ரெண்டு ரெசிஸ்டர் வந்து பேரலலாக இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் அதை என்ன பண்ணுங்க, சீரீஸ் பண்ணுங்க. ஓகேயா, ஸோ இப்போ என்ன சொல்றாங்க, இந்த இடத்துல இருக்கிற கரண்ட் 8 ஆம்பியர்னு சொல்றாங்க. ஸோ இந்த கரண்ட் எப்படிப்பா நம்ம கண்டுபிடிப்போம், ஸோ 100 வோல்ட் டிவைடட் பை R plus 5 தட் இஸ் 8 ரைட். நம்ம இப்படி தானே கண்டுபிடிச்சிருப்போம். இந்த ரெசிஸ்டன்ஸ் அதை இதெல்லாம் டிவைட் பண்றப்போ அந்த பாத்துல வரப்போற கரண்ட் தான் 8. கரெக்டா, அதுதானே நான் எழுதியிருக்கேன். 100 டிவைடட் பை R plus 5. ஓகேங்களா, 100 டிவைடட் பை R plus 5. ஓகேயா, அப்ப therefore இந்த வேல்யூஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு. from this இதுல இருந்து என்னால R கண்டுபிடிக்க முடியும். சோ அப்போ R plus 5 is equivalent to 100 divided by 8. சோ அப்ப 100 8 ஆல டிவைட் பண்ணா என்னப்பா வரும், that become 12.5 ன்னு வரும். ஓகே, அப்ப ஃபைனலா R plus 5 is equivalent to 12.5. R ன்றது என்ன, 12.5 minus 5 which is 7.5 ohms. Okay, அப்ப for this question it is 7.5 ohms. அடுத்ததா the Thevenin's theorem can't be applied to calculated by. so Thevenin theorem வந்து so எதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படினு சொல்றாங்க. சார் Thevenin theorem வந்து it can be applied to linear load and it can be applied to non-linear load and it can be applied to bilateral load. இது passive load. கரெக்ட்டா, இங்க கொடுத்திருக்கிற எல்லாத்துக்குமே அப்ளை பண்ண முடியும். ஓகே, Thevenin theorem யூஸ் பண்ணி என்னால கரண்ட் இந்த கொடுத்திருக்கிற எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண முடியும். சோ அப்ப ஆன்சர் என்னப்பா, it is any load. ஓகே, அடுத்ததா so the Thevenin impedance across the AB. இந்த AB ன் ரெண்டு டெர்மினல் இருக்குல்ல, அந்த ரெண்டு டெர்மினலுக்கான Thevenin impedances கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அந்த சர்க்யூட்டுக்கு எவ்வளவு இம்பிடன்சஸ் இருக்க போகுதுன்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன தெரியும், we need to find voltage sources short circuited, current sources open circuited. ஓகே, voltage is short circuited, current is open circuited. அப்ப நெக்ஸ்ட் என்னப்பா பண்ணுவீங்க, சோ இது ஓபன் ஆயிடுவான், அவனை ரிமூவ் பண்ணிடுவீங்க, இவனை ஷார்ட் பண்ணிடுவீங்க, பிகாஸ் இது வோல்டேஜ் சோர்ஸ், அப்ப இது ஷார்ட் ஆயிடும். ஸோ இப்போ ஷார்ட் ஆச்சுன்னா இவனும் 2 ஓம் இவனும் 2 ஓம் பேரலா. ஸோ அப்போ அந்த எலமெண்ட் என்னவாயிடும், 1 ஓமா மாறிடும். கரெக்டா, திஸ் பிகம்ஸ் 1 ஓம். அடுத்ததா இது 3 2 என்னப்பா பேரலா, அப்போ 3 2 பேரலல் பண்ணா 6/5. ஸோ 6/5 + 1. ஓகே, ஸோ தட்ஸ் இட், அதுதான் ஆன்சர். அப்போ 6/5 + 1 ஓம்ஸ், அப்போ தட் இஸ் 11/5 ஓம்ஸ். புரியுதுதானப்பா, சிம்பிள். வோல்டேஜ் சோர்ஸை என்ன பண்ணணும், ஷார்ட் பண்ணணும். கரண்ட் சோர்ஸா இருந்தா ஓபன் பண்ணிடணும். அப்ப இந்த எலமெண்ட் ஓபன் ஆயிடும், இதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகேங்களா, திஸ் இஸ் ரிமூவ்டு. அப்புறமா இதை ஷார்ட் பண்ணிடுங்க. ஷார்ட் பண்ணா இந்த பாயிண்ட்டும் ஷார்ட் ஆயிடுதா, அப்ப இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஷார்ட்ல இருக்கா, அப்ப ரெண்டும் பேரலல். அதே மாதிரி தான் இந்த ரெண்டு பேரும் பேரலல். அடுத்ததான் அந்த ரெண்டுமே சீரீஸ்ல இருக்கும், அந்த ரெண்டு பேரலல் காம்பினேஷன்ஸ்மே சீரீஸ்ல இருக்கும். தட்ஸ் இட். கரெக்டா, அப்ப ஈஸியா உங்களுக்கு ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே, அப்ப ஆன்சர் என்னன்னா that is 11/5 ohms. ஓகே, அடுத்ததா இந்த நெட்வொர்க் shown in figure the effective resistance phased by the voltage source. என்னோட
வோல்டேஜ் சோர்ஸால ஃபேஸ் பண்ற ரெசிஸ்டன்ஸ் என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பாருங்க, இந்த பாத்தில் I/4 கரண்ட் போதும். ஓகேங்களா, இந்த பாத்தில் I/4 கரண்ட் போச்சு. அப்போ therefore இந்த இடத்துக்கு பாருங்க, இந்த டயக்ராமை தனியாக கூட எழுதிக்கலாம், அந்த டயக்ராமை மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த பாத்தில் வந்த கரண்ட் இஸ் I. ஸோ அதுலேருந்து வெளியே ஒரு சைடில் போகிறது தட் இஸ் I/4. அப்போ இந்த இடத்துல என்ன போயிருக்கோம் சார், இங்கே வந்தது ஐன்னா அதில் போனது கால்வாசி, அப்போ முக்கால்வாசி கரண்ட் இங்கேருந்து வெளியே போயிருக்கணுமா. அப்போ therefore இந்த கரண்ட் இஸ் 3I/4. அவ்வளோதான் சார். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த சர்க்கியூட்டுக்கு KVL எழுதுகிறோம். ஸோ KVL எழுதுலாமா. இப்போ KVL எழுதுகிறப்ப என்ன வருது, திஸ் இஸ் -V. அடுத்ததான் இங்கே என்ன இருக்குது, 3I ஒரு கரண்ட்டும் 4 ஆமும் போகுது, 4 ஓம் ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக போகுது, ப்ளஸ் 4 × 3I/4. அடுத்ததான் நெக்ஸ்ட் என்ன ஆகுது, இந்த சர்க்கியூட்டில் வேறு எதுவுமே கிடையாது, தட்ஸ் இட், க்ளோஸ்டு, சர்க்கியூட் இஸ் க்ளோஸ்டு. கரெக்டா, இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, அப்போ இந்த 4ம் இந்த 4ம் கேன்சல் ஆகிடுது. அப்போ V இஸ் ஈக்குவல் டு 3I அப்படின்னு தெரியும். நமக்கு என்ன தெரியும், ஓம்ஸ் லா V இஸ் ஈக்குவல் டு IRன்னு எழுதலாமா. அப்போ அதை யூஸ் பண்ணி ரெசிஸ்டன்ஸை V/Iன்னு எழுதலாமா. அப்போ இங்கே பாருங்க, ஸோ V/I இஸ் ஈக்குவல் டு 3ன்னு எழுதலாமா. திஸ் இஸ் நத்திங் பட் R. அப்போ ரெசிஸ்டன்ஸ் இஸ் 3 ohms. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் வந்து 3 ohms. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, in the given network shown in figure, the Thevenin resistance and the impedance across the terminal AB will be respectively. இந்த ஏபின்ற ரெண்டு டெர்மினலுக்கு அக்ராஸா இருக்கிற தெவினின் ரெசிஸ்டன்ஸையும் தெவினின் வோல்டேஜும் கேட்குறாங்க. இங்கே பாருங்க, ரெசிஸ்டன்ஸ் மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா, ஏன்னா எல்லா ரெசிஸ்டன்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆன்சர் ஒன்றுத்தில் கண்டுபிடிச்சாலே மற்றது ஆன்சர் பண்ணிடலாமா. ப்ரொசீஜர் என்ன, ப்ரொசீஜர் we need to short circuit this and open circuit this. அப்போ என்ன பண்ணுறோம், 10 ohm ஷார்ட் சர்க்கியூட்டாக இருக்குது. அடுத்ததாக இங்கே ஒரு 5 ohms இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே ஒரு 10 ohms இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இதுதான் தெவினின் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ பாருங்க, 10 × 5 பேரலா, அப்போது 50/15. அடுத்ததாக ப்ளஸ் ஒரு 10 இருக்கா, அவ்வளோதான் சார். அப்போ இதோட ஆன்சர் என்னப்பா, that is 50 plus 150 divided by 15, which is 200/15. அப்போ 40 divided by 3. ஓகேயா, அப்போ 40/3 னா என்ன பார்த்தோம், that is 13.33 ohms. ஓகேங்களா. ஸோ கரெக்டா, K equal to 20 வருதா, பாருங்க ஒரு நிமிஷம். சாரிப்பா, ஆக்சுவலாக இது ஓப்பன் ஆகிடணும்ல, இதை ஓப்பன் பண்ணியிருக்கணும், நம்ம மாற்றி எழுதிட்டோம். ஸோ எஸ், இது தப்பு. ஸோ நம்ம வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் சர்க்கியூட் பண்ணணும், கரண்ட் சோர்ஸ்னால் ஓப்பன் சர்க்கியூட் பண்ணியிருக்கணும்ல, அதை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ திஸ் இஸ் 10 × 10 20, அவ்வளோதான். ஆன்சர் டேரெக்டாக போட்டு போயிருக்கலாம். ஸோ ஆப்ஷன் சி தான் 20. நம்ம வந்து என்ன தான் பண்ணாலும் கண்டிப்பாக இந்த கொஷின்ஸை ப்ராப்பராக பண்ணணும்ப்பா. ஸோ வேகமாக பண்ணுறோம் அப்படின்ற பேரில் கூட நம்ம மிஸ்டேக் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ பொறுமையாக என்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அதை ப்ரொசீஜராக பண்ணுறோமான்னு பார்த்துக்கோங்க. அடுத்ததா, how many coulombs of charge flow to a circuit carrying a current of 10 ampere in 1 minute? ஓகேங்களா, ஸோ 10 ஆம்பியர் வந்து ஒரு நிமிஷம் போச்சுன்னா எவ்வளோ சார்ஜ் வந்து கேரி ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. I is equal to Q/T. ஓகேயா, நமக்கு என்ன கேட்குறாங்க, சார்ஜ் கேட்குறாங்க. Qன்றது சார்ஜ் இன் கூலும்ஸ், Tன்றது டைம் இன் செகண்ட்ஸ். ஓகே, அப்போ என்ன பண்ணுறோம், we need charge. How many coulombs of charge? அப்போ Q is equal to I into T. ஸோ I என்ன கொடுத்துருக்காங்க, that is 10. 1 minuteன்றது என்னப்பா, that is 60 seconds. அப்போ பார்த்தீங்கன்னா 600 coulombs. ஓகேங்களா, the charge transfer is 600 coulombs. ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அடுத்ததா என்ன, எலக்ட்ரிக் லேம்ப் consumes 100 watt power.
ஒரு லைட் இருக்கு, அந்த லைட்டோட பவர் ரேட்டிங் எல்லா மிஷினுக்கும் ஒரு ரேட்டிங் இருக்கும்பா. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக் பல்போட ரேட்டிங்ன்றது 100 வாட்ஸ். if the voltage is 220, ஓகேங்களா, 220 சொல்றாங்க. இப்போ இந்த பல்ப் வந்து 30 நிமிஷம் எடுத்துக்கிச்சு இந்த கரண்ட்னா எவ்வளவு எனர்ஜி கன்சியூம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரி, இப்போ இதுல 100 வாட்ஸ்ன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, இதுக்கு என்ன அர்த்தம்னா it consumes 100 watts when it is switched on for 1 hour of time. புரியுதா? ஒரு பவர் உங்களுக்கு இருக்குன்னா, நீங்க ஒரு எந்த எக்யூப்மெண்ட் பார்த்தாலுமே அதுல பவர் இருக்கும். ஒரு ஹீட்டர் உங்க வீட்டுல இருக்குன்னா அந்த ஹீட்டருக்கு ஒரு பவர் இருக்கும். அப்ப அந்த ஹீட்டர்ல 200 வாட், 1000 வாட், 2000 வாட்னு இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு நொடியில் அது 2000 வாட்டை எடுத்துக்குதுன்னு அர்த்தம் கிடையாதுப்பா. அது 1 ஹவரை நீங்க ஆப்ரேட் பண்றீங்க. அதை 1 ஹவரை நீங்க ஆப்ரேட் பண்றப்போ இட் கன்சியூம்ஸ் 200 வாட்ஸ். ஸோ இட் கன்சியூம்ஸ் 100 வாட்ஸ். அப்போ 1 ஹவருக்கு நீங்க ஆப்ரேட் பண்றப்ப தான் அந்த பவர் ரேட்டிங் எடுத்துக்கும். ஓகேங்களா? அப்போ தேர்ஃபோர் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? ஸோ 30 நிமிஷம் தான் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதை 1 ஹவர் ஆப்ரேட் பண்ணியிருந்தாலே 1 ஹவருக்கு 100 வாட்ஸ் எடுத்திருந்திருக்கும். அப்போ ½ an ஹவருக்கு நீங்க ஆப்ரேட் பண்ணீங்கன்னா அதுல பாதியான 50 வாட்ஸை தான் அது எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு பவர் ரேட்டிங் கொடுக்குறோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா 1 ஹவருக்கு அந்த எக்யூப்மெண்ட்டை நீங்க ஆன் பண்ணி வச்சீங்கன்னா அவ்வளோ பவர் எடுத்துக்கும். ஓகே, அப்போ ஃபார் 30 மினிட்ஸ்க்கு இது 50 வாட்ஸ் ஆஃப் பவர் எடுத்துக்கும். இன் கிலோ வாட்ல சொல்லணும்னா எப்படி எழுதலாம்? 0.05 கிலோவாட் ஹவர். ஓகேங்களா? 0.05 கிலோவாட் ஹவர். எஸ், இட் இஸ் பி தான்ப்பா. ஸோ லாஸ்ட் கொஸ்டின், a 4 ohm resistor of equal values. என்கிட்ட 4 ஈக்குவல் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் இருக்கு. 1 2 3 4. ஓகேயா? ஸோ ஒரு 250 வோல்ட்டுக்கு அக்ராஸாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன பண்ணுதுன்னா it dissipates 25 watts of power. ஓகே, அப்ப என்ன பண்ணலாம்பா? இது 6, இது 6, இது 6, இது 6, எல்லாமே ஈக்குவல்ல, அதனால R ன்னு எடுத்துக்கிறேன். நமக்கு என்ன தெரியும்? பவர் இஸ் ஈக்குவல் டு V ஸ்கொயர் பை R ன்னு தெரியும். அப்ப therefore இதுல இருந்து R கண்டுபிடிச்சிடலாமா? எஸ், we can calculate R. R is equivalent to V square by P. அப்ப V ன்றது என்ன? This is 250 whole square. பவர் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? This is 25. ஓகேயா? அப்ப இதோட ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாமா? எஸ், அப்ப இதோட ரெசிஸ்டன்ஸ் என்ன கிடைக்கும்னா that is 2500 ohms. இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த R டோட்டல் இங்க இருக்கு பாருங்க, R டோட்டல் தான் எனக்கு 2500 ohms அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இப்போ இந்த 2500 ஓம்ல 4 ரெசிஸ்டர் இருக்கு. கரெக்டா? இந்த 4தோட அடிஷன் தான் 2500 ஓம். அப்ப ஒரு R வேணும்னா 2500 டிவைடட் பை 4. அப்ப பாத்தீங்கன்னா 1250, அதுல பாதி 625. ஓகேயா? அப்ப இதுல இருக்கிற இந்த 1 ஓம் ரெசிஸ்டர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு ரெசிஸ்டரோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 625 ஓம். இப்ப பாருங்க, if the same resistors are connected in parallel, ஓகேயா? சோ parallel-ஆ இத நீங்க கனெக்ட் பண்றப்போ அதோட பவர் டிசிபேஷன்ஸ் என்னவா இருக்கும்? if the same resistors are connected in parallel, அதோட பவர் டிசிபேஷன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கப்பா. ஓகே, சோ இப்போ அத கண்டுபிடிங்களா, அதோட பவர் டிசிபேஷன்ஸ் எப்படிப்பா இருக்கும்? எஸ், அப்போ இது parallel-ஆ கனெக்ட் பண்றோம் நம்ம திரும்பவும். இப்போ இதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னப்பா? this is all are 625. இந்த முறை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், எல்லாமே 625ன்றத கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அப்ப இவனோட R டோட்டல் நீங்க கண்டுபிடிக்கலாம். ஓகே, அப்ப ஃபைனலா இதோட R டோட்டல் நீங்க கண்டுபிடிங்களா, அப்போ 156.2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா? இதோட ஆன்சர் வந்து நம்ம செக் பண்ணுவோம். இதோட வேல்யூ என்னன்னா 156.2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதுதான் என்னோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இதல தான் நம்ம என்ன கனெக்ட் பண்றோம்னா we are connecting the source. ஓகேயா? சோ இப்போ இந்த parallel சர்க்யூட்டோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்க எழுதிறேன் 156.24 or 25 ohms. இப்போ இதல தான் நான் என்ன பண்ணிருக்கேன்னா I connected a source.
ஓகேயா? இப்போ இதுல இருந்து எடுத்துக்கிற பவர் தான் எனக்கு வேணும். திஸ் இஸ் வோல்டேஜ். அப்போ இதோட பவர் என்னால கண்டுபிடிக்க முடியுமா? திஸ் இஸ் V ஸ்கொயர் டிவைடட் பை R. ஸோ இந்த R தான் இப்போ என்னோட டோட்டல். திஸ் இஸ் த R டோட்டல். ஓகே, இந்த R டோட்டல். ஸோ இங்கேயுமே திஸ் இஸ் R டோட்டல். நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அங்க இருக்கிற R டோட்டலை எடுத்து இங்க போடக்கூடாது. ஓகே, இப்போ V ஸ்கொயர் என்ன? திஸ் இஸ் 250 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 156.25. ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா we will get 400 watts. ஓகேயா? ஸோ அப்போ எனக்கு கிடைக்க போற எனர்ஜி இந்த முறை என்ன பண்ணுதுன்னா 400 வாட் எனர்ஜியை எடுத்துக்குதுப்பா. ஓகேங்களா? இந்த முறை அது என்ன பண்ணுதுன்னா 400 வாட் எனர்ஜியை எடுத்துக்குது. ஸோ ஈஸி தானப்பா. ஸோ ஆக்சுவலாக அது எப்படி இருக்கும்னா 4 ரெசிஸ்டரா அதோட பவர் எப்படி இருக்கும்னா 4 ஸ்கொயர் இன்டு த ஓல்டு பவரா இருக்கும். 4 ஸ்கொயர்ன்றது என்ன? 16. ஓல்டு பவர் இஸ் 25. அப்ப என்னப்பா பண்ணலாம்? 16 2 32 320. ஓகேயா? சோ 16 × 20 வந்து 320 பா. அடுத்ததா 5 × 16 ஒரு 80 பா. அப்ப ஆட் பண்ணீங்கன்னா you will get 400 watts. எஸ், ஆன்சர் கிடைச்சிச்சா? புரியுதா? அப்ப எப்பவுமே ஒரு சீரிஸ் காம்பினேஷனை parallel காம்பினேஷனா மாத்துனீங்கன்னா n ஸ்கொயர் டைம்ஸ் அதோட பவர் இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? அந்த n ஸ்கொயர்ன்றது என்ன? திஸ் இஸ் த 4. இங்க இந்த 4 ரெசிஸ்டர் எடுத்திருக்கோம், அதுதான் n. ஓகேயா? 4 ரெசிஸ்டர் எடுத்திருக்கோமா 5 ரெசிஸ்டர் எடுத்திருக்கோமா அதை நீங்க செக் பண்ணணும். ஸோ எப்பவுமே ஒரு சீரிஸ் காம்பினேஷனை நீங்க parallel காம்பினேஷனா மாத்துறீங்கன்னா அதோட n ஸ்கொயர் டைம்ஸ் ஆஃப் பவர் கன்சப்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சிம்பிள் தானே? அப்ப சிம்பிளா இதோட ஆன்சர் போட்டு போயிடலாம். 4 ரெசிஸ்டர்னா 4 ஸ்கொயர் இன்டு ஓல்டு பவர், 3 ரெசிஸ்டர்னா 3 ஸ்கொயர் இன்டு ஓல்டு பவர், 2 ரெசிஸ்டர்னா 2 ஸ்கொயர் இன்டு ஓல்டு பவர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஓகேங்களா? புரியுதாப்பா? ஃபார் திஸ் क्वेश्चन ஆன்சர் என்ன? அப்போ ஃபார் திஸ் क्वेश्चन இஸ் 400 வாட்ஸ். ஓகே, பவர் சிம்பிளா இது எப்படி எழுதலாம் நம்ம? இருங்க, இதை வேணா நீட்டா எழுதிட்டு அந்த மெத்தடையும் நான் கிராஸ்ல இங்க கொடுத்துடுறேன். That's it. ஓகேங்களா? ஸோ எப்பவுமே ஒரு வேல்யூவை ப்ரொசீஜரா லேர்ன் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறமா நம்ம ஷார்ட்கட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் திஸ் இந்த டெஸ்ட் கிளியர் தானப்பா? ஸோ சப்ஜெக்ட் வைஸ் நம்மளோட சர்க்யூட் தியரியோட சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் எந்த டவுட்டும் இல்லைல்லப்பா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம உங்களுக்கு பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுப்போம்ப்பா. அந்த பேசிஸ்ல இருந்து கொஷின்ஸ் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம்ப்பா. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன கான்செப்ட் நீங்க படிச்சாலும் இந்த 2 months ஆஃப் டைம்ல நீங்க என்ன கான்செப்ட் படிச்சாலுமே பட் கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அதை ப்ராப்பரா உங்களுக்கு கைட் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அந்த நீங்க படிச்ச நாலேஜை கொஷினா மாற்ற முடியும். ஸோ இல்லைன்னா வெறும் நீங்க கிளாஸஸ் மட்டும் பார்ப்பீங்க, அதுக்கு எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, அதுக்கு எப்படி ஆன்சர் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியாம போயிடும். ஸோ இருக்கிற 2 months ஆஃப் டைம்ல ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே அதை தான் சஜஸ்ட் பண்ணியிருப்போம். சிலபஸ் பாருங்க, சிலபஸ்ல பாருங்க, அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பாருங்க. அதுக்கப்புறமா நீங்க ஒரு இன்ஸ்டியூட்ல இருக்கீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ஷேருக்கோ ஸோ உங்களோட ஸ்டாஃபுக்கோ ஷேர் பண்ணி அதில் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நீங்கள் அட்டன் பண்ண போறீங்க. அதே மாதிரியான ஒரு எக்ஸாம் இந்த வருஷத்தில் அட்டன் பண்ண போகிறோம். அப்போ அதை வந்து நம்ம காமிச்சு அதில் இருக்கிற கண்டென்ட்டை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும், அதை மிஸ்டேக் இல்லாமல் லேர்ன் பண்ணிக்கணும். அந்த வகையில் நம்ம உங்களுக்கு டெய்லி டிஸ்கஷன்ஸ் கொடுக்குறோம். ஸோ நிறைய கொஷின்ஸ் மோர் தென் 2500 கொஷின்ஸ் கொடுக்குறோம். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் இதெல்லாம் நம்ம ப்ரொசீஜராக தான் பண்ணுறோம்ப்பா. ஓகேங்களா? ஃபர்தராக இந்த செஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் மோர் டிஸ்கஷன்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ எவ்வளவு கொஷின்ஸ் பார்க்குறீங்களோ அதே கொஷின்ஸ் உங்களுக்கு எக்ஸாமில் ரிப்பீட் ஆகும். அப்படியே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். உங்களோட மிஸ்டேக்ஸும் குறையும்பா. ஓகேங்களா? இந்த செஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி யாராச்சும் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு டிஸ்கஷன்ஸ் அண்ட் அதர் திங்ஸில் பார்ப்போம்.